எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். டேவிட் என்று ஒரு வெளிநாட்டுக்காரர். அவர் இந்து மதத்தால் கவரப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார். புத்தகங்கள் வாயிலாக இந்து மதம் பற்றி அறிந்திருந்த இவர் தனக்கு வழிகாட்டி அருளுரை சொல்ல ஒரு ஞான குருவை தேடி அலைந்தார். இறுதியில் ஒரு பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் சமயம் ஒரு குருவிடம் வந்து சேர்கிறார். அவர் பார்ப்பதற்கு பரதேசி போல இருக்கிறார். ஆனால் உடம்பில் இருந்து வாசம் வருகிறது. டேவிட்டுக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்போது அவர் சொன்ன தகவல்கள் விசித்திரமானது. நான் இந்த மண்ணில் விளையும் எதையும் உண்பதில்லை. பஞ்சபூதங்களின் கலவையாகத்தான் எல்லா உணவுகளும் இருக்கிறது. அவற்றை உண்டால் உடம்பில் மலப்பையில் தான் போய் சேரும். மலப்பை சேர்ந்த உடம்பில் வியர்வை முதல் எல்லாமே நாற்றம் கொள்ளும். காற்றை மட்டும் உணவாக உட்கொள்ள முடியும். அதோடு சில வேர்களை மென்று அதன் எச்சிலை விழுங்கினால் நமது உடம்பும் வாசம் கொள்ளும். இப்போது என் உடம்பு அல்ல, அது ஒரு பூ என்று சொன்னார். சத்யா ஆபீஸ் கிளம்பி கொண்டிருந்தான். ஆபீஸ் யூனிஃபார்மில் பார்க்க வித்தியாசமாக தெரிந்தான். சட்டை பாக்கெட்டில் அவனது நேம் பேஜை காணவில்லை. கூடவே குவாலிட்டி அட்டை என்று ஒன்றையும் அவன் ஆபீஸில் கொடுத்திருந்தார்கள். இந்த இரண்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் ஆபீஸுக்கு வரக்கூடாது. இது அவனது நிறுவனத்தின் டிசிப்ளின் சார்ந்த விஷயம். சத்யாவுக்கு கொஞ்சம் மறதி அதிகம். அதனால் அடிக்கடி அந்த நேம் பேஜையும் குவாலிட்டி அட்டையையும் வீட்டிலேயே விட்டு விடுவான். ஆபீஸில் செக்யூரிட்டி இவன் கேட்டை கடக்கும் போது கவனித்து விட்டு கேட்பான். அப்பொழுதுதான் அதை மறந்துவிட்டதே அவனுக்கு நினைவுக்கு வரும். அதை எடுத்து திரும்ப சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு போனால்தான் உள்ளே விடுவார்கள். அப்படி திரும்ப வந்து செல்லும் போது 1 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டு அந்த 1 மணி நேரத்திற்கு சம்பளம் இல்லை என்று ஆகிவிடும். இதெல்லாம் அவன் மறதிக்கு கொடுக்கும் விலை. அவனது மறதி பற்றி அவன் மனைவி கவிதாவுக்கு நன்றாகவே தெரியும். அவளே இப்பொழுதெல்லாம் செக்யூரிட்டி போல யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது ஓடி வந்து ஒரு பார்வை பார்த்தாள். யூனிஃபார்ம் மட்டும் போட்டிருந்தான். தலை வாரி இருந்தான். வழக்கமாக வைத்திருக்கும் மீனாட்சி குங்குமமும் வைத்துக் கொள்ளவில்லை. அதோடு சேர்ந்து நேம் பேஜ் அட்டையும் மிஸ் ஆகி இருந்தது. இன்னைக்கு பொட்டு வைக்க மறந்தாச்சு. கூடவே நேம் பேஜும் எடுத்துக்க மறந்தாச்சு. சட்டையை விட்டு அந்த பேஜை எடுத்து வைக்காதீங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட தினசரி இதே ரோதனையா போச்சு என்று முனகிக்கொண்டே வந்து நேம் பேஜை சட்டை பாக்கெட்டில் வைத்து விட்டாள் கவிதா. இன்னைக்கு என்ன உங்களுக்கு சந்திராஷ்டமி நாளா? பொட்டு வச்சுக்கவும் மறந்துட்டீங்களே என்று உள்ளே போய் மீனாட்சி குங்குமத்தையும் எடுத்து வந்து வைத்து விட்டாள். அதன் பிறகுதான் அவன் கிளம்ப முடிந்தது. அவளும் சலிப்புடன் உள்ளே போனாள். வீட்டு வாசலில் நடந்த இந்த கூத்தை பார்த்தபடியே இருந்தாள் எதிர் வீட்டு பங்கஜம் மாமி ஒரு வினோதமான பேர்வழி. மிகவும் ஆச்சாரமானவள். சதா சர்வகாலமும் ஜபமாலையும் கையுமாக ராமா ராமா என்று ஜெபித்துக் கொண்டிருப்பவள். நாளுக்கொரு விரதம், வேலைக்கொரு குளியல் என்று ஒரு பெண் சந்நியாசினியாகவே இருந்தாள். அதே சமயம் யார் எங்கே போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதும் மாமிக்கு அத்துபடி. அதிலும் கவிதா எதை செய்தாலும் அதை கவனித்து கவிதாவிடமே ரியாக்ட் செய்வதில் மாமிக்கு ஒரு அலாதி ஆனந்தம். இதனால் கவிதாவும் மாமியை கழுகு கண்ணி என்றுதான் அழைப்பாள். அன்றைக்கும் மாமிக்கு மூக்கில் நமைச்சல் எடுத்து அடியே கவிதா என்று தன் வீட்டு முகப்பில் இருந்தபடியே குரல் கொடுத்தாள். என்ன மாமி, உன் ஆம்படையான் மறதிதான் ஜெக பிரசித்தமாயிற்றே. அதுக்கு நான் ஒரு வழி சொல்லி இருந்தேன் இல்லையோ? என்ன வழி மாமி? சரிதான், உனக்கே இப்ப ஞாபக மறதியாக்கும். நன்னா யோசிச்சு பாரு. ருத்ர உபாசகர் தியாகையா சுவாமிகள்னு ஒருத்தரை பத்தி சொன்னது மறந்து போச்சா நோக்கு? அட ஆமால்ல, மறந்தே போச்சு மாமி. என்ன மறதியோ, நீயும் சரி உன் ஆத்துக்காரனும் சரி, முதல்ல இந்த சுவாமிகளை போய் பாருங்கோ. அவர் ஒரு ரட்சை தருவார். அதை கட்டிண்டா மறதியெல்லாம் பறந்து போயிடும். அது சரி மாமி, அவர் இப்ப எங்க இருக்கார்? அவரா நம்ம பக்கத்து தெரு கல்யாண மண்டபத்துலதான். வேற எங்க? நீங்களும் வர்றீங்களா மாமி? பேஷா, உன் கூட வந்த மாதிரியும் இருக்கும், சாது தரிசனம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். மாமி உண்மையில் ஒரு துணையைத்தான் தேடிக்கொண்டிருந்தாள். கவிதாவை கிளப்பி விட்டு அவளே அழைக்கும்படியும் செய்து விட்டாள். அப்ப இருங்க மாமி, இட்லிக்கு மாவு அரைப்பட்டு இருக்கு, அரைச்சி எடுத்து வச்சதும் கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வா. ராமா ராமா. மாமி திரும்பவும் ஜெபிக்க தொடங்கி விட்டாள். ஆனால் பார்வை என்னமோ வீதியில் போவோர் வருவோரை ஊடுருவத்தான் தொடங்கியது. ஆபீஸ். சத்யா அவன் சீட்டில் இருந்தான். அவன் எதிரில் கம்ப்யூட்டர், பக்கத்திலேயே பிரிண்டர், ஃபேக்ஸ் மிஷின் என்று அவனுக்கான இத்தியாதிகள் டேபிள் மேல். ஆபீஸ் ஸ்டேஷனரி ஐட்டங்களாக பென்சில், பேனா, ஜெம் கிளிப், குண்டூசி,
JK பாண்ட் பேப்பர்கள், ஆபீஸ் கவர்கள், இங்க் பெட் என்கிற ஐட்டங்கள். அதில் பென்சிலால் சில சமயங்களில் டைப் செய்த வரிகளின் மேல் கரெக்ஷன் செய்வதற்காக எழுத வேண்டி வரும். அப்படி செய்யும் போது பென்சில் முனை உடைந்து உடைந்து போனது அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அதை அடிக்கடி பென்சில் ஸ்க்ரூவரில் திருகி கூர்மைப்படுத்துவதும் அலுப்பை தந்தது. யதார்த்தமாக அது என்ன பென்சில் என்று பார்த்தான். ஏதோ ஒரு லோக்கல் தயாரிப்பு. லெட் பேனாவும் ஒரு வரிக்கு ஒரு வரி தகராறு செய்தது. உதறி உதறி எழுத வேண்டியிருந்தது. பக்கத்து சீட்டு பரமசிவம் அதை பார்த்து சிரித்து விட்டான். என்னோட வேதனை உனக்கு சிரிப்பா தெரியுதா பரமசிவம்? அட நீ வேற சத்யா, நம்ம ஆபீஸ் பேனா தான் எழுதாதுன்னு தெரியுமில்ல, ஒரு நல்ல பேனாவா வாங்கி வச்சுக்கலாம் தானே. என்ன பரமசிவம், ஆபீஸ் வேலைக்காக நான் எதுக்கு பேனா வாங்கணும்? அப்புறம் இந்த பேனா எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நம்ம அக்கவுண்ட்ஸ் கிளார்க் கமிஷன் அடிக்கிறதுக்கு. அவன் தானே ஸ்டேஷனரிஸ் ஐட்டத்துக்கு இன்சார்ஜ். அது தெரிஞ்சு நீ எப்படி சும்மா இருக்க? என்ன பண்ண சொல்ற? விஜயகாந்த் மாதிரி சண்டை போட்டு நீதி நியாயம்னு 4 பக்க டைலாக் பேச சொல்றியா? ஏன் பேசக்கூடாதா? சினிமாவில் அதை விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் தான் செய்யணுமா? நீ ஏன் பேச மாட்ட? சினிமாவில் அவங்களுக்காக ஸ்டண்ட் மாஸ்டர் டூப்பு போடுவாரு, எனக்காக நீ போடுறியா? பரமசிவம் கேட்டுவிட்டு நக்கலாக பார்த்தான். சத்யாவுக்கு ஒரு சின்ன திணறல். பாத்தியா, மாட்டிக்கிட்ட? மாட்டல, வேற வழிய யோசிக்கிறேன். ஓ, என்ன வழி? அதான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல. என்னதான் யோசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஊழல், கமிஷன், அன்பளிப்பு, கவனிக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம சொசைட்டி ஒத்துக்கிட்ட விஷயங்கள். டிராபிக் போலீஸ்ல ஆரம்பிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் வரை தேக்கு மரத்துல பரவி இருக்கிற மிளகு கொடியாட்டம் பரவி கிடக்கு. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் தப்புன்னு பாவம்னு சொல்ற சாமியார்களே வேற மாதிரி தப்பு பண்ற ஒரு நாடு இது. என்னவோ சொல்லுவாங்களே கலியுகம்னு, அது இப்படித்தான் இருக்குமா. அப்பதான் பாவம் வளர்ந்து மனுஷங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போய் உலகமும் அழியுமா. பரமசிவம் கொஞ்சமும் வருத்த உணர்ச்சியே இல்லாமல் ஏதோ ஒரு வசன பகுதியை வாசிப்பது போல பேசியது சத்யாவுக்கு மேலும் கவலையை கொடுத்தது. பெருமூச்சு விட்டான். பெருமூச்செல்லாம் விடாத, வாங்குற சம்பளத்துக்கு உனக்குன்னு உள்ள வேலையை பாரு. அதுவும் ஒன்னும் கட்டாயம் இல்லை. ஏன்னா இந்த ஆபீஸ்ல எப்பவும் வேலை பார்க்கறவனுக்கு வேலை கொடு, ஓபி அடிக்கிறவனுக்கு ப்ரமோஷனை கொடுங்கிறது தானே பாலிசி. பரமசிவத்துக்கு குத்தல் பேச்சு நன்றாகவே வந்தது. இப்பொழுது பார்த்து மேனேஜரிடம் இருந்தும் இன்டர்ஹாம் மூலமாக அழைத்து எழுந்து சென்றான் சத்யா. மேனேஜர் அவருக்கான ஏசி அறையில் ஜம்மென்று தன் மொட்டை தலையை சொரிந்தபடியே அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் டேபிளின் மேல் ஏராளமான ஃபைல்கள். எஸ் சார். என்ன சத்யா, வந்ததும் வராததுமா பரமசிவத்தோட டிஸ்கஷன்? அது சார், நீ ரொம்ப சின்சியராச்சே, நீயா இப்படி டியூட்டி டயத்துல பேசிக்கிட்டு இருக்கிற? சாரி சார், ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கூட குவாலிட்டியா இல்ல. பென்சில் சீவ சீவ உடைஞ்சிக்கிட்டே போகுது. அதை பார்த்துட்டு பரமசிவன் சிரிச்சான். எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு, ஒரு குவாலிட்டியான பேனா பென்சிலை நீ வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்னன்னு என்ன பார்த்து திருப்பி கேட்கறான். கம்பெனி தானே சார் இதையெல்லாம் குவாலிட்டியா சப்ளை பண்ணணும். நிச்சயமா சத்யா. அப்ப நம்ம ஸ்டேஷனரிஸ்ல குவாலிட்டி இல்லையா? நீங்க யூஸ் பண்றது இல்லையா சார்? சத்யா கேள்வியோடு அவர் டேபிளை பார்த்தார். அவர் டேபிளில் மட்டும் வேறு பிராண்ட் ஐட்டங்கள். அவரும் புரிந்தது போல சிரித்தார். என்ன சத்யா, என் டேபிள்ல வேற பிராண்ட் ஐட்டம் இருக்கா? ஆமா சார். சரி, நீ போய் அக்கவுண்ட்ஸ் கிளார்க்க வர சொல்லு. டெஃபினட்டா சார். பை த பை, நீயா இரு. இந்த ஆபீஸ்ல எல்லா சீட்லயும் ஊழல் பரவி கிடக்கிறது எனக்கு தெரியும். நீயும் அதுக்கு இரையாயிடாத. சாரி சார், நான் தாவரபட்சினி. என்னால மாமிசம் எல்லாம் சாப்பிட முடியாது சார். நறுக்கென்று இருந்தது அவனது பதில். மேனேஜரும் அதை ரசித்தார். அவனும் அவரிடம் இருந்து விலகத் தொடங்கினான். மெயின் கேட் வரை போய்விட்டவனை திரும்ப அழைத்தார். சத்யா, 1 மினிட். சார், உன்னை ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன சார்? இந்த ஃப்ராடு வேலை பண்ற அக்கவுண்ட் கிளார்க் மேல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? என்ன சார் கேள்வி இது? இல்ல, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கும்போது நீ அவனை பிடிக்கலைங்கிறதுக்காக போட்டு விட்டதா யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? மேனேஜரின் கேள்வி சத்யாவை கொஞ்சம் குத்தவே செய்தது. அப்ப நான் போட்டு விட்டுருக்கேனா சார்? இப்ப திருப்பி கேட்டான். இந்த நாட்டுல அது எந்த ஆபீஸா இருந்தாலும் யாராவது ஒருத்தரை பத்தி புகார் சொன்னா அதுக்கு அர்த்தம் அதுதானேப்பா.
நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என்னை கூப்பிட்டு என் வாயை பிடுங்கி விஷயத்தை வாங்கினது நீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எந்த பதிலும் சொல்லாம இருந்தாதான் அமுக்கு கள்ளன். ஏதாவது சொன்னா போட்டு விடுறவனா? சத்யாவிடம் கோபம் லேசாக வெளிப்பட ஆரம்பித்தது. மேனேஜருக்கும் அவனிடம் பேச தெரியாமல் பேசிவிட்டது போல ஓர் உள்ளுணர்வு. கொஞ்சம் அசட்டுத்தனம், கொஞ்சம் பதில் கோபம் என்று அவனை பார்த்தார். அதன் பின் சத்யா விறுவிறுவென்று கிளம்பிவிட்டான். தன் உடம்பை பூ என்று அந்த சந்நியாசி சொன்னதை டேவிட்டால் மறுக்க முடியவில்லை. அவர் உடம்பில் அப்படி ஒரு வாசம். அந்த நொடியே டேவிட் அவரையே தன் மானசீக குருவாக வரித்து கொண்டு விட்டான். ஆனால் அவரோ அவ்வளவு சுலபத்தில் அந்த வெள்ளைக்காரரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு நிறையவே சோதனைகளை கொடுக்க தொடங்கினார். அந்த சந்நியாசிக்கு இரும்பை தங்கமாக்கும் ரசவாத வித்தையும் தெரிந்திருந்தது. டேவிட் எதிரில் ஓர் இரும்பு துண்டை தங்கமாக்கி காட்டினார். அதை அவரிடம் கொடுத்து, இதை எடுத்துக்கொண்டு போய்விடு என்றார். டேவிட் அதை பெரிதாக கருதாமல் தன் பின்னாலேயே வருகிறானா, இல்லை மேலும் இரும்பை கொடுத்து தங்கமாக்கி தர சொல்கிறானா பார்க்கலாம் என்பதுதான் அந்த பரதேசி மனிதரின் எதிர்பார்ப்பு. டேவிட் தனக்கான சோதனையில் வெற்றி பெற்றான். மறந்தும் தங்கம் பற்றி பேசவில்லை. தங்கத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அந்த பரதேசி பின்னாலேயே சென்றான். ஆசையே கர்ம வினைகளுக்கு காரணம். ஆகையால் செய்யும் பாவங்கள் பதிலுக்கு மற்றொரு ஆசையால் தானே நேராகும். ருத்ர உபாசகர் தியாகையா சுவாமிகள் ஜம்மென்று மேடை மேல் உள்ள சிம்மாசனம் போன்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னும் பின்னுமாய் ஏராளமான சிஷ்ய கொடிகள். அவர் தங்கியிருந்த கல்யாண மண்டபத்தில் கூட்டம் என்றால் கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். எல்லை போட்டால் அது தலையில் படும்போது எண்ணெய் சுட்டாகிவிடும். மாமியும் கவிதாவும் பெண்களுக்கான வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். கயிறு கட்டி வரிசைகளை வளைய விட்டிருந்தார்கள். அதில் எல்லோரும் முட்டி மோதி கொண்டிருந்தனர். ஒரு பத்திரிகைக்காரர் வளைத்து வளைத்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். நிறைய பேர் டிஜிட்டல் கேமராவில் திரையில் தெரியும் முகத்தை பார்த்து பார்த்து போட்டோக்களும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாமி சுவாமிகளை பார்த்து கூப்பிய கையும் முணுமுணுத்த உதடுமாகவே இருந்தாள். நடுநடுவே, கவிதா, அதோ பாரு, அந்த மஜந்தா கலர் புடவை நன்னா இருக்குல்ல என்றும், அவ எதுக்கு இப்படி பவுடர் அப்பிண்டு வந்திருக்கா, என்ன மேக்கப்போ பண்றாதி என்று மாமியின் ரன்னிங் கமெண்ட்ரிகளையும் கவிதா கேட்டுக்கொள்ள வேண்டியதாகி இருந்தது. யாரை பாரு குத்தம் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கமெண்டையும் அடிச்சுக்கிட்டு எப்படி ராமா கிருஷ்ணா என்றும் மாமியால் சொல்ல முடிகிறது என்கிற குழப்பமும் கவிதாவிடம் அவ்வப்போது வந்து போய்கொண்டிருந்தது. இன்று நாட்டில் பல ஆசார மாமிகள் இந்த தினசில்தான் இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியவில்லை போலும். சுவாமிகளை நெருங்குபவர்கள் பொதையல் பொதையல் என்று அவர் காலில் விழுந்து எழுவதும் அவரும் குங்குமம் தந்து கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பதுமாகவே இருந்தார். சிலரை பார்த்து சிரித்தார், சிலரை பார்த்து வியப்பு காட்டினார். மொத்தத்தில் அவர் முகத்தில் பலவித முகபாவனைகள். அதை பார்த்து மாமி, ஈஸ்வரா, என்ன பார்க்கும்போது அவர் என்ன பண்ண போறாரோ தெரியலையே என்றும் முணுமுணுத்து கொண்டாள். என்ன மாமி சொல்றீங்க? சரிதான், நீதான் பாக்குறியே, சுவாமிகள் திரிகால ஞானி. நாம கிட்ட போகும்போது அவருக்குள்ள நம்ம எதிர்காலம் அப்படியே கண்ணுக்கு தெரியும். அதுக்கு காட்டுற ஆக்ஷன் தான் அது. ஓ அப்படியா மாமி, நீ சரியான மண்டடி. பின்ன எதனால அத்தனை ரியாக்ஷன்னு நீ நினைச்ச? நான் எதுவும் நினைக்கல மாமி, அவர் முகமே வினாடிக்கு வினாடி அப்படித்தான் மாறுமாக்கும்னு நினைச்சேன். பைத்தியம்டி நீ, சுவாமிகளை பத்தி இப்படியெல்லாம் நீ சாதாரணமா நினைச்சிடாதே. ஆமா சரி மாமி, என்ன சரியோ, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். நீ இன்னும் கிணத்து தவளையாவே இருக்க. பேச்சோடு பேச்சாக இருவரும் சுவாமிகளை நெருங்கிவிட்டனர். அவர்களில் மாமியை பார்த்த சுவாமிகள் எந்த ரியாக்ஷனையும் காட்டவில்லை. அவர் அளித்த குங்குமம் கூட மாமியின் உள்ளங்கையில் விழாமல் நுனி விரல்களில் விழுந்து கீழெல்லாம் சிதறியது. ஆனால் கவிதாவுக்கு அவர் நிறையவே குங்குமம் அளித்தார். அதோடு கொஞ்சம் பூக்களும் சேர்ந்து அவள் கைக்கு போய் சேர்ந்தது. அதை பார்த்த மாமிக்கு படபடவென்று வந்தது. அடக்கி கொண்டாள். கவிதாவோ மிகவும் மகிழ்ந்து போனாள். மாமி பாத்தீங்களா, எனக்கு நிறைய குங்குமம், அப்புறம் ரோஜா பூவும் வந்திருக்கு. உங்களுக்கு குங்குமம் கீழே கொட்டிடுச்சாட்டம் இருக்கே என்று அவள் கேட்க மாமியும் திணறி போனாள். ஆனாலும் மாமியா கொக்கா, அடிப்போடி பைத்தியம், குங்குமம் சிதறினா அது நல்லதுக்கு அறிகுறி, எனக்கு ஏதோ நல்லது நடக்க போறது என்று சமாளித்தாள். அப்போதுதானா அவளது பேரன் பிரசன்னா வர வேண்டும். பாட்டி பாட்டி. என்னடா? தாத்தா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டார், தலையில பலமான அடி. அம்மா தாத்தாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா, உன்னை நேரா ஆஸ்பத்திரிக்கே வர சொன்னா.
மாமி முகத்தில் முகமது அலியே வந்து குறிபார்த்து குத்தியது போல இருந்தது. கவிதா அருகில் இருக்கும் போது அவன் அப்படி சொன்னது அவளை அப்படியே நெருப்பில் தூக்கி போட்டது போலவும் ஆகிவிட்டது. மாமி, நீங்க அப்ப நேரா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்கோ, இந்தாங்கோ குங்குமம், மாமாவுக்கும் இட்டு விடுங்கோ, நீங்க எதிர்பார்த்த நல்லது இனியாவது நடக்கட்டும் என்று குத்தலாக பேசிவிட்டு கலன்று கொண்டாள். மாமி கண்களில் ஜலம் திரண்டு விட்டது. வீடு. சத்யா உர்ரென்று இருந்தான். கவிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அப்படியெல்லாம் இருந்து அவள் பார்த்ததே இல்லை. என்னாச்சுங்க? நீ எங்க போயிட்டு வர? பக்கத்து தெரு கல்யாண மண்டபத்துல ஒரு சுவாமிகள் வந்திருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப அவரை போய் பார்த்து என்ன பண்ண? அதுதான் டிவியில இந்த சாமியார்களோட அயோக்கியத்தனம் எல்லாம் சந்தி சிரிக்குதே. இவரு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டைப் சாமியார் இல்லங்க, ரொம்ப அருள் உள்ளவரா இருக்காரு. எனக்கு குங்குமம் கொடுக்கறப்போ பூவும் சேர்ந்து வந்துச்சே. போடலங்கா. சரி சரி, எனக்கு ஒரே தலைவலி, காப்பி போட்டு கொண்டா. ஆமா, நீங்க ஏன் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் ஆபீஸ் கவலைதான். முதல்ல காப்பியை கொடு கவிதா, அப்புறம் கேள்வி கேளு. கவிதா அதற்கு பிறகு அவனிடம் வாதம் புரியவில்லை. அடுப்படி நோக்கி ஓடினாள். 5 நிமிடத்தில் காஃபி தயாரித்து எடுத்தும் வந்தாள். அவனும் வாங்கி சப்பினான். முகம் ஒரு மாதிரி கோணலாக போனது. இது 2வது டிகாஷன்ல போட்டதுங்க, பிரஸ்ஸா போட காப்பி பொடி இல்ல. வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன கவிதா? நீங்க வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன? சரிதான், நான் வேலைக்கு போவேனா இல்ல காப்பி பொடி வாங்குவேனா? நானும் வீட்டை கவனிப்பேனா இல்ல கடைக்கு போவேனா? கண்ட கண்ட சாமியார் பசங்களை பார்க்க தெரியும், அதுக்கு வெளியே போக தெரியும் உனக்கு. இருவரிடமும் வாக்குவாதம் பற்றி கொண்டது. இப்படித்தான் பல குடும்பங்களிலும் நடக்கிறது. முதலில் கொஞ்சம், அதன் பின் இன்னும் கொஞ்சம். கவிதாவும் சத்யாவும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தித்துக் கொள்ள சப்தம் தெருவில் கேட்டது. சிலர் நின்று கூட பார்த்தனர். நல்ல வேளையாக அப்போது வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கவும் இருவர் கவனமும் திரும்பியது. சத்யாவின் மாமாவான ஆதிசேஷன் தான் இறங்கிக் கொண்டிருந்தார். காவி வேஷ்டி சட்டை என்பது அவரது தினப்படி உடை. சாமியார் என்று டிக்ளேர் செய்திடாத ஒரு சாமியார் அவர். வாங்க மாமா. சத்யா சட்டென்று தன் மூடை மாற்றிக்கொண்டு அவரை வரவேற்றான். அவளும் வரவேற்றாள். என்ன சத்யா சத்தம்? தெரு முனையில ஆட்டோ நுழையும் போதே உன் குரல் தான் கேக்குது. மாமாவின் ஆரம்பம் அவன் வரையில் உறுத்தியது. அது ஒண்ணும் இல்ல மாமா, இது நானும் இவளும் எப்பவும் போட்டுக்கிற சண்டைதான், அவனும் சாதாரணமாக கூறினான். அவர் அதை கேட்டு சிரித்தார். சாதாரண ஒரு காஃபியில் ஆரம்பித்தது. சண்டை ஆரம்பிக்க ஒரு காரணம் வேணும். அது காஃபியிலேயும் தொடங்கலாம், டீயிலேயும் தொடங்கலாம். ஆனா மனசுக்குள்ள தெளிவும் அன்பும் இருந்தா எந்த காரணம் கிடைச்சாலும் சண்டை போட மனசு வராது. மாமா ஒரு பொதுவான கருத்தோடு தன் பேச்சை ஓபன் செய்தார். சத்யாவும் மிடறு கட்டி விழுங்கினான். கவிதா நிற்க பிடிக்காமல் அவருக்கு காஃபி போட சமையல் கட்டுக்குள் போய்விட்டாள். சிறிது நேரம் என்ன பேசுவது, எதை பேசுவது என்பது தெரியாத ஒரு மௌனம் அங்கே அவர்கள் இருவருக்கு இடையேயும் நிலவியது. மாமாவே அதை உடைத்தார். சரி சத்யா, உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு மாமா, ஒன்னும் சரியில்லை. சரியில்லைன்னா? ஆபீஸ்ல ஒரே ஊழல் மாமா, ஒருத்தன் கூட சரியில்லை. மாமா சிரித்தார். என்ன மாமா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? அரசியல்ல தான் ஊழல்னா ஆபீஸ்லயும் ஊழல், அதிலேயும் எல்லா ஆபீஸ்லயும் ஊழல். ஊழல் பண்ண ஒருத்தன், அதை பார்த்து வருத்தப்பட ஒருத்தன், அதை கேட்டு சிரிக்க என்னை போல ஒருத்தன். வேற என்னத்த சொல்ல? என்ன மாமா பண்ண? நல்லபடியாவே யாரும் இல்லை. ஏன் நீ இரேன்? நான் நானாத்தான் இருக்கேன். நான் ஒன்னும் ஊழல் பண்ணலையே. நீ அதை எதிர்த்து திருத்த பாரே. மாமா சொல்லும் போதே காஃபியோடு வந்து நின்றாள். மாமா சொன்னதில் உடன்பாடு இல்லாத மாதிரி அவள் முகத்தில் ஒரு சலனம். ஏம்மா, நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்லையா? ஆமா மாமா, காந்தி, நேரு, பட்டேல், காமராஜர்னு எவ்வளவோ பேர் சொல்லியும் கேட்காத ஜனங்களா இவர் சொல்லி கேட்டு திருந்த போறாங்க. நான் இவனோட ஆபீஸ்ல நடக்கிற ஊழலுக்குத்தான் இவனை எதிர்த்து போராட சொல்றேன். சமூகத்துக்கு அப்புறம் வருவோமே. இத சொல்லத்தான் வந்தீங்களா மாமா? கவிதா கப்பென்று ஒரு பிடி போட்டான். ஆதிகேசவனுக்கே அது கொஞ்சம் அடி விழுந்த உணர்வைத்தான் தந்தது. ஆனால் சத்யா வக்காலத்து வாங்கினான். கவி, மாமா கிட்ட அப்படியெல்லாம் பேசாதே. என் மாமா எதிர்த்து போராடத்தான் சொல்றார். உன் மாமாவா இருந்தா நீங்களும் கொஞ்சம் லஞ்சம் வாங்குங்க மாப்ள, அப்படித்தான் பிழைக்க முடியும்னு சொல்லுவார். சத்யா கிடைத்த சந்தர்ப்பத்தில் கவிதாவின் காலை வாரினான். அவளுக்குள் சுரீர் என்று கோபம் வர தொடங்கியது. எப்பொழுதும் ஒருவரை பாராட்டும் போது மற்றவரை இகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
இல்லாவிட்டால் ஒரு பள்ளத்தை நிரப்ப இன்னொரு இடத்தில் வெட்டிய கதையாகிவிடும். சத்யாவும் அப்படித்தான் நடந்து கொண்டான். கவிதா அடுத்த செகண்டே அவனை பாய்ந்து உலுக்க தொடங்கிவிட்டாள். என் மாமா எப்பவும் தானும் பிழைக்கிறவர், மத்தவங்க பிழைக்கவும் வழிகாட்டுறவர். ஆனா இங்க என்ன அப்படியா? கவி, என்ன சொல்ற நீ? மாமா நல்லது சொல்றவர். இவர் பேச்ச கேட்டாதான் நாம உருப்பட முடியும். இவரையா தப்பா சொல்ற? நல்லதுங்கிறது எதுங்க? நீங்க உங்க ஆபீஸ்ல லஞ்ச ஊழலை எதிர்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் என்ன ஆகும்? எனக்கு வேலை போயிடும்னு பயப்படுறியா? நிச்சயமா. காப்பான் பெருசா கள்ளன் பெருசான்னா எங்கேயும் எப்பவும் கள்ளன் தானே எங்க பெரியவனா இருக்கான். இதோ பாரு, இந்த மாதிரி பழமொழியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வாய் வசதிக்காக 4 பேர் சொல்றத அப்படியே பிடிச்சுக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சத்யாவும் கவிதாவும் அனல் பறக்க மோதிக்கொள்வது மாமா ஆதிகேசவனை காதை பொத்தி கொள்ள வைத்து விட்டது. அதை பார்த்த சத்யா, சாரி மாமா என்றான். போதும் சத்யா, ஒரு நல்லதை நிரூபிக்க நீ இவ்வளவு பேசணுமா? பேசினாலும் புண்ணியம் இல்லையே, பாக்குறீங்க தானே. அங்கதான் சத்யா நீ யோசிக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? பேசாத. நல்லது நிச்சயம் நல்ல விதமா தான் இருக்குங்கிறத வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி புரியவை. இப்ப நான் அப்படித்தானே மாமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நிறைய பேசுற சத்யா, அனாவசியமாவும் பேசுற. பேசக்கூடாது. உனக்குள்ள எவ்வளவு வேணும்னாலும் சத்தம் போட்டுக்கோ. உதட்டுக்கு வெளியே அது உதிர்ந்துடாம பாத்துக்கோ. 1000 வார்த்தைகளை விட பெரியது ஒரு செயல். சரி மாமா, இப்பவாவது நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. குருவாயூர் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு. ஒரு படகு கார்ல நானும் என் நண்பர் ஒருத்தரும் போக போறோம். அவருக்கு நான் கூட வரணுங்கிறது விருப்பம். எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த கார்ல தாராளமா 4 பேர் போகலாம். நீங்களும் வர்றீங்களா? மாமா கேட்கவும் சத்யா கவிதாவைத்தான் பார்த்தான். அவளோ அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்ட அவஸ்தையில் இருந்தாள். அம்மாடி, என்ன மௌனம்? நான் நீ பேசினது எதையும் மனசுல வச்சுக்கல. என்ன சொல்ற? இது என்ன மாமா கேள்வி? எனக்கும் ரொம்ப நாளாவே குருவாயூர் போய் அந்த கிருஷ்ணனை சேவிக்கணுங்கிறது விருப்பம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே? மாமா காட்டிய பெருந்தன்மை அங்கே அற்புதமாக வேலை செய்தது. இருவர் போட்ட சண்டையும் ஒன்றுமில்லாமல் போய் இருவர் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம். எப்ப மாமா போக போறோம்? வர்ற சனி ஞாயிறு 2 நாளும் குருவாயூர்ல தான். வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கிளம்புறோம். மாமா நாளை சொல்லவும் கவிதாவுக்கு அப்பொழுதே ஜிவ்வென்று வானத்தில் மிதப்பது போல உணர்ந்தாள். சாதாரணமாகவே பெண்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். அதிலும் காரில் பயணம், சிரமம் இல்லாத தரிசனம் என்னும்போது மனசு லேசாவதும் மிதப்பதும் இயல்புதானே. அந்த பரதேசி சாமியாரின் முதல் தேர்வில் டேவிட் தேறிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இரும்பை தங்கமாக்கும் வித்தை நிலவுக்கு மனிதன் சென்றது கூட இதன் முன்னால் ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஒரு உலோகம் அது இரும்பாக இருக்கும் பொழுது உறுதியானதாகவும் வளைந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே சமயம் தண்ணீரில் அது கிடந்தால் துருவேறி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதன் உறுதியை இந்த உலகின் துருவானது நிலைக்குலைய வைத்து விடுகிறது. மனித மனங்களை மாயையானது நிலைக்குலைய வைக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட இரும்பை தங்கமாக்கும் போது அது கருப்பதில்லை. நீரால் நெருப்பால் சீர்கேடு அடைவதும் இல்லை. அதனால்தான் தங்கத்தை உலகின் மிக பெரும் உலோகமாக உன்னதமானதாக கருதுகிறோம். இது இயற்கையை எதிர்த்து ஒளி குன்றாமல் வாழ்கின்ற ஒன்று. இதனாலேயே நல்ல மனம் படைத்தவர்களை தங்கமான மனம் கொண்டவர்கள் என்று அழைப்பது நடைமுறையில் உருவானது. எனவே தங்கம் என்பது உயர்ந்தது. அதன் தரம் மட்டுமல்ல, குணமும் பெரியது. அதைவிட பெரியது அதையே துச்சமாக கருதி எதன் மேலும் பெரிய பற்றுதல் இல்லாமல் இருப்பது. அப்படி ஒரு பக்குவம் டேவிட்டிடம் இருந்தது. குருவாயூர் குழுகுழுவென்று இருந்தது. இந்த பூமியில் கேரள நாடு வரம் பல பெற்ற பூமி. இங்கே பஞ்சபூதங்களும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் ஆட்சி புரிகின்றன. ஒரு நாட்டில் ஒரு மலை இருந்தாலே அந்த நாடு பல சிறப்புகளை பெற்றுவிடும். இங்கேயோ மலைக்குள்ளேயே ஒரு நாடு இருக்கிறது. அந்த மலையையே கட்டி ஆளுவதால் தான் மலையாளிகள் என்ற பெயரும் வந்தது. அப்படிப்பட்ட மலையாள நாட்டின் ஒரு நிகரில்லாத தலம் குருவாயூர். நவகிரக நாயகர்களில் அதி சுப கிரகமான குருவும் பஞ்சபூதங்களில் அதி பிரதானமான வாயுவும் இணைந்து கண்ணனுக்கு கோவில் கட்டிய ஊர் என்பதால் 9 5 மடங்கி போகும் ஒரு ஸ்தலம்.
இப்படி பல நுட்பமான தகவல்களை மாமா ஆதிகேசவன் சொல்லிக்கொண்டே வந்தார். கவிதாவுக்கு ஊரின் பசுமையும் சிலுசிலுப்பும் மிகவும் பிடித்திருந்தது. கூடவே அவரின் தகவல்களும். குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் ஒன்றும் அவ்வளவு பெரியது இல்லை. நம் ஊர் கோயில்கள் போல கருங்கற்களை கொண்டு வந்து குவித்து அதில் தூண்கள் செய்து அந்த தூண்களில் பார்டர்கள் கட்டி பூ வேலைப்பாடு செய்து உப சிற்பங்களையும் உருவாக்கி ஒரு மிரட்டுகின்ற ரகமாக எந்த கேரளத்து கோயில்களும் கட்டப்பட்டதில்லை. அந்த மண்ணின் தனிப்பெரும் சொத்தே மரம்தான். எனவே மரத்தை கொண்டு வந்து அதை வெட்டி பலகைகள் ஆக்கி துண்டு துண்டாக்கி மேற்கூரையையும் தட்டையாக இல்லாமல் கூம்பு வடிவத்தில் இருக்க கட்டப்பட்ட கோயில்கள் தான் அங்கு அதிகம். காரணம், கேரளம் மழை மிக அதிகம் பொழியும் ஒரு மாநிலம். அதிலும் நிற்காமல் பல நாட்களுக்கு மழை பெய்யும். அப்பொழுது தட்டையான கூரையும் கருங்கல் சுவர்களும் பாசிபடிந்து போய்விடும். மரம் அதற்கு அவ்வளவாக இடம் தராது. அதோடு அதுதான் அங்கே அதிகமாகவும் கிடைக்கிறது. எனவே குருவாயூர் கோவிலும் மரத்தின் ஆதிக்கத்தில் தான் இருந்தது. கோவிலை சுற்றி உள்ளே யானை சீவேலி வலம் வருவதற்காக உள்ள பாதை அமர்க்கலமாக மெழுகின மாதிரி இருந்தது. அதில் பலர் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்தபடி இருந்தனர். கோவிலில் வரிசை முறையும் நடைமுறையில் இருந்தது. கட்டண முறையோ கூடுதல் கட்டணங்களுக்கு முன்னுரிமை போன்ற பாராபட்சங்களுக்கோ சுத்தமாக இடமில்லை. யாராக இருந்தாலும் வரிசையில்தான் வர வேண்டும். ஆணாக இருந்தால் சட்டை அணியக்கூடாது. பெண்களுக்கு விதிவிலக்கு. அங்கே கவிதா சில விதிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள். வரிசை வேகமாக நகர்ந்தது. மாமாவும் அவர் நண்பரும் சத்யாவும் வேஷ்டி கட்டி மேலே ஒரு துண்டால் போர்த்தி கொண்டிருந்தனர். கவிதா கேட்காமலே மாமா ஏன் திறந்த மார்போடு அங்கே தரிசிக்க வேண்டும் என்பதற்கு காரணத்தை சொல்ல தொடங்கினார். கேரள கோயில்கள்ல மந்திர உபாசனை முறை பிரதானம். அது மட்டும் இல்லாம ஆச்சாரம் இங்க ரொம்ப முக்கியம். அதனால கோயில்ல அதன் வெளிகள்ல அருள் அலைகள் ஏராளமா பரவி இருக்கு. அது ஆணோட மார்புல படணுங்கிறது முக்கியம். அதனால இடுப்பு வேட்டியும் அதுல துண்டுமா ஒருவன் இங்க மண்ணுல விழுந்து வணங்கணும். அப்போ இதய பகுதியை கொண்ட மார்புல அருள் அலைகள் பரவி உடம்புல ஓடுற ரத்தம் அவ்வளவிலையும் அது கலந்து ஓட தொடங்கும். பெண்ணுக்கு இந்த பாக்கியம் கிடையாதான்னு கேட்கலாம். பெண்களோட மார்புகளும் நெல் வயலும் பழம் தரும் மரமும் ஒண்ணு. அதனால அதுக்கு விதிவிலக்கு பல காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மாமாவின் வியாக்கியானங்களை மீறி அவள் பார்வை பிரகார வெளியில் நின்று கொண்டிருக்கும் யானைகள் மேல் சென்றது. அழுக்காத விஷயங்களில் யானையும் ஒன்று. உயிரினங்களில் இன்று அதிக சதையும் இரத்தமும் எலும்பும் கொண்ட ஒரே உயிரினம் யானைதான். அதே சமயம் அது ஒரு தாவர பட்சினியாக உயிர் வாழ்வது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சிங்கம் புலி போல இது மாமிச பட்சினியாக இருந்தால் இதன் குணமும் மாறி போயிருக்கும். இதன் பலத்திற்கு இதன் முன்னால் ஓர் விலங்கும் தெரிய முடியாது. இதன் கொடூரத்தை தாழ முடியாமல் மனிதன் தன் புத்தியால் இதை முற்றாக கொன்று விட்டிருப்பான். உலகில் யானை எனும் ஒரு இனமே இல்லாமல் போயிருக்கும். இப்படித்தான் பல மிருக இனங்கள் தங்கள் சுபாவத்தாலேயே அழிவை தேடிக்கொண்டன. யானை அன்புக்கு கட்டுப்பட்டதாக இருப்பதால் தான் அது மனிதர்களால் போற்றப்படுகிறது. யானை அன்புக்கு மாத்திரமல்ல, பக்திக்கும் மிக்க கட்டுப்பட்டது. குருவாயூர் கிருஷ்ணனுக்கு அடிமையாகவே திகழ்ந்து மடிந்த குருவாயூர் கேசவன் என்கிற யானைக்கு குருவாயூரில் சிலையே எழுப்பி இருக்கிறார்கள். மொத்தத்தில் கவிதாவுக்கு குருவாயூர் அனுபவம் ஒரே பரவசமான அனுபவமாக இருந்தது. கவுண்டரில் பால் பாயாசம் விலைக்கு கிடைத்தது. இளம் சூட்டுடன் கூடிய அதை வாங்கி குடித்த போது பரம சுகமாக இருந்தது. அது என்னவோ தெரியவில்லை. அந்த ருத்ர உபாசகர் தியாகையா சுவாமிகளை தரிசனம் செய்த பிறகு கவிதா தொடர்ச்சியாக தெய்வ தரிசனங்களையே பெற்று வருகிறாள். அதை கவிதாவே வாய்விட்டும் சொன்னாள். என்னவோ தெரியல மாமா, சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒரே கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில சோட்டானிக்கரை, வைக்கம் மகாதேவர்னு அம்பாளையும் சிவனையும் கூட விட்டு வைக்கல. எல்லாத்துக்கும் கொடுப்பின வேணுமா? வேலை வந்தா எல்லாம் தானா நடக்கும். சாமி கும்பிட கூட வேலை வரணுமா மாமா? பின்ன சுவாமி தரிசனம் பண்ணும்போது கொஞ்சமாவது அருள் சேரும். அருள் சேர்ந்தா இருள் கரையும். இருள் விலகினாதான் வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்துட்டா வழி தெளிவா தெரியும். வழி தெளிவா தெரிஞ்சா தானே தடுமாற்றம் இல்லாம நடந்து வருவோம். மாமா அழகாக மணிகளை கோர்ப்பது போல தொட்டு தொட்டு பேசினது கேட்கவே ரசமாக இருந்தது. வாழ்க்கையை எட்டி பார்க்க வேண்டும் என்கிற அளவில்தான் இருந்தது அவரது சிந்தனைகள். மாமா, அப்ப இந்த தரிசனங்களால எங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குமா மாமா?
சத்யா ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டான். நிச்சயமா, குருவாயூர் பத்தின எண்ணமே இல்லாம இருந்த உங்களை நான் இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்க ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா இப்படி எல்லாம் நீ கேட்கவும் நான் பதில் சொல்லவும் கூட ஒரு காரணம் இருக்கு சத்யா. அது என்ன காரணமாமா? கிருஷ்ண தரிசனத்துக்கான வரிசையில் நடந்தபடியே அவர்கள் பேசிக்கொண்டு வந்தனர். அந்த காரணம் என்னதுன்னு என்னால தெளிவா சொல்ல முடியாது. அது உனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்குள்ளேன்னு மாத்திக்கோ. எங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? அது என்ன திருடனா? திருடன் தான் ஒளியணுமா? தங்கம் வைரத்தை எல்லாமும் கூட நாம திருடர்களுக்கு பயந்து ஒளிச்சு வைக்கிறோம். அப்படி ஒரு உயர்வான ஒன்றாவும் இருக்கலாம் இல்லையா? மாமா திருப்பி கேட்கவும் தான் அப்படி ஒரு கோணம் இருப்பதையே யோசித்தான் சத்யா. சன்னதியும் நெருங்கிவிட்டது. குட்டி கிருஷ்ணன் சந்தன அலங்காரத்தில் அற்புத ரூபம் காட்டி நிற்க மொத்த கூட்டமும் கிருஷ்ணா நாராயணா என்று உருகியது. கவிதாவும் கண்ணனை பிரார்த்தித்து கொண்டாள். அவள் மனது கண்ணனிடம் முதலில் ஒரு பங்களா வேண்டும் என்று கேட்டது. பிறகு கார், அதற்கு பிறகு தன் கணவனுக்கு ₹1,00,000 குறையாத சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை. இப்படி அவளுக்குள் ஆசை ஊஞ்சல் படுவேகமாக ஆடியது. சத்யாவுக்கோ எதுவுமே கேட்க தோன்றவில்லை. கிருஷ்ணனின் முன்னால் மௌனமாக நின்றான். மனது லேசாகி தான் யார் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு வெட்ட வெளியில் தன்னந்தனியே நிற்பது போலவும், எதிரில் சிரித்தபடி கண்ணன் மட்டும் இருக்கிற மாதிரியும் தான் அவனுக்குள் மனம் அமைந்திருந்தது. கண்ணீர் மல்க தரிசனம் செய்துவிட்டு மொத்தமாக 4 பேரும் வெளியில் வந்தனர். மாமாவின் நண்பர் வெளியே நீண்ட கடை வரிசையில் சில நினைவு பொருட்களை வாங்க தொடங்கினார். மாமாவும் ஒரு கிருஷ்ணன் காலண்டரை வாங்கி கொண்டார். சத்யாவுக்கு குட்டி கிருஷ்ணனின் படத்தை வாங்கும் ஆவல் ஏற்பட்டது. ஆனால் கவிதா திசை மாறி அந்த கடை மூடும் முன் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த லாட்டரி சீட்டுகளைத்தான் பார்த்தார். என்ன கவி, ஏங்க கேரளாவுல லாட்டரிக்கு தடை இல்லையோ? அதான் பாக்குறியே, இங்க தடை இல்ல போலதான் தெரியுது. அப்படின்னா லாட்டரி சீட்டு வாங்கலாங்களா? கவிதா லாட்டரி சீட்டுகளை பார்த்து ஆசைப்படுவதை கடைக்காரனும் பார்த்து விட்டான். வாங்குங்க சிஸ்டர், ₹10 சீட்டுக்கு 1 கோடி பரிசு, போனா வராது, விட்டுறாதீங்க என்று மலையாளத்தில் அவளை தூண்ட தொடங்கினான். லாட்டரி சீட்டெல்லாம் வேண்டாம் கவிதா, நமக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம். ஆமா, உங்களுக்கு தான் ரொம்ப தெரியுமாக்கும். நீ என்ன சொல்ற? பின்ன என்னங்க நீங்க? அதிர்ஷ்டம் இல்லாமலா நாம 2 பேரும் குருவாயூருக்கு கார்ல வந்திருக்கோம்? அதிர்ஷ்டம் இல்லாமலா நமக்கு கிருஷ்ணன் தரிசனம் கிடைச்சது? மாமா சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க. அது அதிர்ஷ்டம்தான்ங்கிறது என்னோட எண்ணம். கவிதா தன் ஆசையை நியாயப்படுத்த நன்றாகவே பேசினார். மாமாவும் கேட்டு சிரித்தார். மாமா, நீங்க இப்படி சிரிச்சா எப்படி மாமா? சிரிக்காம என்ன பண்ண? அவ சொல்றதுலயும் நிறைய நியாயம் இருக்கு சத்யா. அப்படின்னா ஒரு சீட்டை தான் வாங்கி கூடேன். அதுக்கு ₹10 ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடலாமாமா? இந்த கடைக்காரனுக்கே அப்படி போடுறதா நினைச்சுக்கோ ஏன் சத்யா. மாமா, நான் உனக்கு சொன்னத நீ சௌகரியமா மறந்துடுற. நான் எதை மாமா மறந்தேன்? பேச்சை விட செயல் பெரியதுன்னு சொன்னேன் தானே. எனக்கு லாட்டரியில நம்பிக்கை இல்ல மாமா. இது பல பேரோட பணம் மாமா. யாரும் சந்தோஷமா இந்த பணத்தை இழக்கல. ஆசையில இழக்கிற பணம். சிலரெல்லாம் பேராசைப்பட்டு 1000கணக்குல சீட்டை வாங்கிட்டு பரிசு கிடைக்காம போகும்போது ஐயோ போயிடுச்சேன்னு வயிறு எரியறாங்க. அப்படி அவங்க வயிறு எரிய நமக்கு பரிசா வரும் பணம் நமக்கு விட்டுமா மாமா? என்னமோ பரிசு விழுந்துட்ட மாதிரியே பேசுறிய சத்யா. இவர் எப்பவும் இப்படித்தான். எல்லாரும் ஒரு வழியில போனா இவருக்கு மட்டும் தனி வழி. அந்த வழியாவது நல்ல வழியான்னா அதுவும் கிடையாது. இவரும் சம்பாதிக்க மாட்டார். இப்படி ஏதாவது ஒரு வழியில வாழ்க்கையில முன்னுக்கு வருவோமேன்னு நினைக்க மாட்டார். என்ன பிறவியோ. கவிதா உறக்கவே கத்தினாள். மீண்டும் ஒரு யுத்தம் தோன்றும் அபாயத்தை உணர்ந்த மாமா தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ₹100 எடுத்து நீட்டினார். அதை பார்த்த சத்யா அந்த பணத்தை அவரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து 5 சீட்டுகளை வாங்கினான். கடைக்காரனும் அதில் 1 இதில் 1 என்று கலந்து கலந்து கிழித்து கொடுக்க அந்த 5 லாட்டரி சீட்டுகளும் கவிதாவின் கை பரிசில் வந்து அடங்கி கொண்டது. ஆமா, ரிசல்ட் எப்படி பாப்ப? மாமா கேட்டார். பரிசு விழுந்தா எங்க கிட்ட இருந்தே போன் வரும், நம்பர் கொடுத்துட்டு போங்க என்றான் கடைக்காரன். சத்யாவும் எங்கே விழப்போகிறது என்று நம்பர் தர பிரியப்படவில்லை. ஆனால் கவிதா வேகமாக வீட்டு தொலைபேசி எண்ணை வந்து சொன்னாள். அவனும் சிரித்தபடியே குறித்து கொண்டான். தங்கம் செய்யும் ரசவாதம் பற்றி டேவிட் துளி கூட அக்கறை செலுத்தவில்லை.
அதே போல வேறு எந்த சுக துக்கங்களையும் அவன் பெரிதாக கருதவில்லை. திருவண்ணாமலைக்கு அருகில் பர்வதமலை என்று ஒன்று உள்ளது. இந்த மலை உச்சிக்கு போய் வருவது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அந்த பரதேசி சாமியார் எதுவும் சொல்லாமல் அங்கே ஒரு பாறை மேல் வந்து படுத்து விடுவார். ஏசி அறையிலேயே வாழ்ந்து பழகிய டேவிட்டும் குருவை தொடர்ந்து சென்று பாறை மேல் படுத்து கிடக்கும் பரதேசி சாமியாருக்கு கால் அமுக்கி விடுகிறார். சமயங்களில் போடாடே போடா, உன் ஊருக்கு, உனக்கு எதுக்குடா மோட்சம் முக்தி, பூமியில் இல்லாத சொர்க்கமா, போயிடு என்று வார்த்தைகளால் உதாசீனப்படுத்துவதோடு எட்டியும் உதைத்தார் அந்த சாமியார். வேறு யாராக இருந்தாலும் ஒரு முறை முறைத்துவிட்டு காரி உமிழ்ந்துவிட்டு சென்று விடுவார்கள். எதனாலோ டேவிட் அப்படி செய்யவில்லை. அவர் அப்படி சொல்ல சொல்ல ஈடுபாடு அதிகரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாள் காலை வீடு திரும்பிய கவிதாவுக்கு ஏன் திரும்பினோம் என்று இருந்தது. அந்த ஏசி காரும் ஒரு மிதவை போல அது சாலையில் மிதந்து சென்ற விதமும் ஸ்டார் ஹோட்டல்களில் சாப்பிட்ட சாப்பாடும் நினைவுக்கு வந்து வந்து தொல்லை தர தொடங்கியது. சத்யா அப்படியெல்லாம் எந்த ஆசைகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் அவசர அவசரமாக குளித்துவிட்டு யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு ஆபீஸுக்கு புறப்பட்டு விட்டான். வழக்கம் போல பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது ஓடி வந்து கவனித்தாள் கவிதா. சட்டை பாக்கெட்டில் நம்பர் பேட்ச் பத்திரமாக இருந்தது. காலில் ஷூவும் இருந்தது. பரவாயில்லையே, குருவாயூர் கிருஷ்ணன் உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்துட்டான் போல என்று வாய்விட்டு விமர்சித்தாள். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனும் பைக்கில் பறக்க ஆரம்பித்தான். எதிர் வீட்டு மாமிக்கு என்ன வேலை பார்த்து கொண்டே இருந்தாள். ஏண்டியம்மா, புருஷனும் பொண்டாட்டியும் 2 நாளா எங்க போயிட்டேள், எங்க போறேன்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மாமி ஆரம்பித்தாள். மாமி வரையில் கவிதாவுக்கு எச்சரிக்கை அதிகம்தான். மாமியிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போனால் அது உருப்படவே உருப்படாது. மாமிக்கு அப்படி ஒரு கண். இது கவிதாவின் தீர்மானமான நம்பிக்கை. ஆகவே எந்த விஷயமாக இருந்தாலும் அது நடந்த பிறகுதான் மாமியிடம் வாயை திறப்பது என்பதை பார்லிமெண்டில் நிறைவேற்றிய ஒரு சட்டம் போலவே வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதும் அதே செயல்முறைதான். சத்யாவின் தலை முற்றாக தெருவில் இருந்து மறையவும் மாமியை நெருங்கி வந்தாள். மாமி ஏற இறங்க பார்த்தாள். என் வீட்டுக்காரரோட மாமா குருவாயூர் போவோம் வாங்கன்னாரு. அதுவும் ஏசி கார்ல, அவர் புதுசா வாங்கியிருக்கார். அதான் குருவாயூர் போயிட்டு வந்தோம் மாமி. குருவாயூருக்கா? அடடே, கிருஷ்ண தரிசனமா? ஆமா மாமி, அங்க கோவில்லையும் விசேஷமான தரிசன ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. கிருஷ்ணனை ஒரு 2 அடி தூரத்துல தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னா பாத்துக்கங்களேன். நிஜமாவா? ஆட என்ன மாமி நீங்க, நேத்து மட்டும் 7 தடவை தரிசனம் பண்ணேன். விஐபி பாஸ் வேற. அப்புறம் என்ன, போற வழியில சோட்டானிக்கரை பகவதி தரிசனம், கொடுங்கலூர் பகவதி, வைக்கம் மகாதேவர், திருச்சூர் நெய்லிங்கம்னு ஒரே சுவாமி தரிசனம் தான் போங்க. கொடுத்து வச்சபடி நீ. அது என்னமோ வாஸ்தவம் தான் மாமி. தினம்தான் இந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு காவ காக்குறோமே, உருப்படியா இப்பவாவது போயிட்டு வருவோமேன்னு தான் போயிட்டு வந்தோம். பேச்சுவாக்கில் மாமிக்கும் ஒரு இழுப்பு. மாமிக்கும் அது புரிந்தது. ஆனால் மாமி கவிதா மாதிரி பல முறை பார்த்தவள். எனவே அவள் யாருக்கோ சொல்வது போல எடுத்துக்கொண்டாள். ஆமா, பிரசாதம்லாம் ஒன்னும் கிடையாதா? உங்களுக்கு பிரசாதம் தராமலா? கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து தரேன் மாமி. அது சரி, குருவாயூர்ல என்னெல்லாம் வாங்கின? எனக்குன்னு ஒரு பட்டு புடவை, கேரளாவுக்கே உரிய வேஷ்டி பட்டு. ஆனா பாருங்கோ, வாங்கினத கார்லயே மறந்து வச்சுட்டேன். மாமா அடுத்து வரும்போது கொண்டு வருவார். கவிதா ஜபர்தஸ்தாக புழுகவும் செய்தாள். மாமிக்கும் அவள் ரீல் விடுகிறாள் என்பது நிதர்சனமாக தெரிந்தது. அடப்போடி, போயும் வேஷ்டி பட்டுதான் வாங்கினியாக்கும். குருவாயூர்ல கிராப்ட் ஐட்டங்கள்லாம் பிரமாதமா இருக்கும் தெரியுமோ? மாமியும் பீத்த ஆரம்பித்தாள். எங்க போயிட போறது மாமி, கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு 5 சீட்டு வாங்கி இருக்கேன். விழுந்தா குருவாயூர் கடை தெருவையே வாங்கிட்டு போறேன். என்னது, லாட்டரி சீட்டா? அதுவும் 5 சீட்டா? மாமி நெருக்கி பிடித்தாள். கவிதாவுக்கு பக்கென்றது. ஐயோ, உளறி விட்டோமே என்று மனதுக்குள் ஒரு எச்சரிக்கை விளக்கு வேகமாக எரிந்தது. எல்லாம் மாமாவால வாங்கினது மாமி. அவர்தான் தனக்கு வேணும்னு என்னை வாங்க சொன்னார். என் கை ராசியாம். கவிதா அழகாக சமாளித்தாள். கொடுத்த பிடியை விலக்கிக் கொள்வது போல அவள் பேசவும் மாமிக்கும் காற்று போன பலூன் போல ஆகிவிட்டது முகம். சரி மாமி, அடுப்புல சாதம் கொதிக்கிறது, நான் அப்புறமா வரேன். அதற்கு மேலும் மாமியிடம் சிக்கிக்கொண்டு வதைபட அவள் தயாரில்லை.
புத்திசாலி. இருந்தாலும் மாமியிடம் லாட்டரி சீட்டு பற்றி பேசிவிட்டதால் அது தொடர்பாக ஏதாவது சங்கடங்கள் நேரும் என்று அவளின் உள் மனது குறுகுறுக்க தொடங்கிவிட்டது. ஓடிப்போய் தன் கைப்பர்சை திறந்து பார்த்தாள். அதில் அந்த லாட்டரி சீட்டுகள் 5 மடங்கி கிடந்தன. அப்படியே அதை பர்சோடு கண்ணில் ஒற்றி கொண்டவள் திரும்பவும் பர்சை செல்பில் வைத்துவிட்டு திரும்பி வந்தாள். வந்த ஜோரில் லாட்டரியில் முதல் பரிசு விழுந்து பத்திரிகைக்காரர்கள் வீட்டில் டேரோ போட்டு பிளாஷ்கள் மின்ன புகைப்படமும் வீடியோ படமும் எடுப்பது போல ஒரு கற்பனையும் அவளுக்குள் ஆரம்பமாகிவிட்டது. ஆபீஸ். தன் சீட்டில் போய் அமர்ந்த சத்யாவுக்கு மேனேஜர் அழைப்பதாக பரமசிவம் கூறவும், என்னையா இது காலங்காத்தாலே கூப்பிடுறாரு, போ போ போய் என்னன்னு கேளு, அவங்க கூப்பிட்டா போறதுக்கு தானே நாமெல்லாம் இருக்கோம். பரமசிவம் கிளப்பிவிட சத்யாவும் தன் திறந்த மேஜை டிராயரை திரும்பவும் பூட்டி பாக்கெட்டில் சாவியை போட்டுக் கொண்டவனாக மேனேஜர் அறையை நோக்கி நடந்தான். வா சத்யா. குட் மார்னிங் சார். என்ன நெத்தியில சந்தனம் புதுசா? குருவாயூர் போயிட்டு வந்தேன் சார். இது அந்த பிரசாதம். அட, இங்க நடக்கிற ஊழலை பத்தி எம்டிக்கு போட்டு கொடுத்துட்டு குருவாயூர் அப்பனை பார்க்க போயிட்டியாக்கும். மேனேஜரின் கேள்வி சத்யாவை ஒரு குத்து குத்தியது. சார், என்ன வாய பொழந்துட்ட? எம்டி இன்னைக்கு காலையில எனக்கு போன் பண்ணினார். விலாவரியா எது எதுல ஊழல், யார் யார் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னு அவர் எனக்கு பட்டியல் போட்டப்ப எனக்கு உன் ஞாபகம்தான் வந்துச்சு. சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் எழுதி போடல சார். என்ன சத்யா, என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? உனக்குத்தான் சாதாரண பென்சில்ல கூட ஊழல்னா பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியுமே. பென்சில் ஊழல்னாலும் பேனா ஊழல்னாலும் என் வரையில ஒண்ணுதான் சார். நான் எழுதி இருந்தா எழுதினேன்னு ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த பயமும் இல்லை சார். நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல சார். சரி, நீ என்கிட்ட தேவையில்லாம பயப்படுற, போகட்டும். எம்டி ஊழலை ஒழிக்க நிறைய முற்போக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறாராம். அதுல கம்பெனில எல்லோரோட மேஜை, டேபிள், அப்புறம் அவங்க பர்சனல் லாக்கர்னு எல்லாத்தையும் செக் பண்றதும் ஒண்ணு. தப்பி தவறி உன்கிட்ட ஏதாவது இருந்தா தூக்கி வெளியே போட்டுடு. எம்டி சொல்லி பிரைவேட் டிடெக்டிவ் ஒருத்தர் வந்து பரிசோதனை பண்ண போறார். மேனேஜர் சொன்ன விதத்தை பார்த்தால் சத்யாவிடம் கூட ஏதாவது தவறு இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிற மாதிரியான ஒரு தோனி அவர் பேச்சில் ஒளிந்திருந்தது. என்ன சார், எனக்கு எதுக்கு இந்த எச்சரிக்கை? யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வந்து பரிசோதனை பண்ணி பாத்துக்கட்டும். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயப்படணும். சத்யாவும் அலட்சியமாக அவருக்கு ஒரு பதிலை சொன்னான். மேனேஜர் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை. சரி, இனி உன் தலையெழுத்துப்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று தன் வேலையை பார்க்க தொடங்கினார். அவர் அப்படி சொன்னதில் அவன் வரையில் விபரீதமாக ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம் எனும் ஒரு விஷயம் ஒளிந்திருப்பதை சத்யாவால் யூகிக்க முடியவில்லை. அவனும் மௌனமாக அந்த அறையை விட்டு விலகத் தொடங்கினான். 2 நாட்கள் சென்றிருக்கும். பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. ஆபீஸில் எல்லாமே வழக்கம் போலத்தான் நடந்து கொண்டிருந்தது. அவரவர்களாக செயல்பட்டு கொண்டிருந்த சமயம் சத்யாவுக்கு தொலைபேசி வழியாக ஒரு அழைப்பு. கவிதா தான் அவனை அழைத்தார். என்ன கவிதா? நான் இப்ப கடைத்தெருவுல இருக்கிற ஒரு பப்ளிக் டெலிபோன்ல இருந்து பேசுறேன். அங்க எதுக்கு போனேன்? எலக்ட்ரிக் பில் கட்ட வந்தேன். அப்ப அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற என் அக்காவோட பேசணும்னு தோணிச்சு. நம்ம போன்ல தான் ஐஎஸ்டி வசதி இல்லையே, அதான் பூத்துக்கு வந்து போன் பண்ணினேன். சரி, இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்ட? வந்த இடத்துல அந்த பர்ஸ தொலைச்சிட்டேங்க. என்னது? ஆமாங்க, எங்க வச்சேன்னு தெரியல. இல்ல யாராவது பிட் பேக்கெட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. என்ன கவிதா? சரி போகட்டும், விடு. என்ன? வேற என்ன பண்ண முடியும்? விட்டுத்தான் தீரணும். எல்லாம் தலையெழுத்து. இப்போ டெலிபோனுக்கு கூட கொடுக்க பணம் இல்லை. ஆனா இந்த பூத்துல இருக்கிற பொண்ணுக்கு உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்க நண்பரோட தங்கையாம் இவங்க. பேர் கூட ரேவதின்னு சொன்னாங்க. ஓ, ரேவதியா? எனக்கும் அவங்கள நல்லா தெரியும். நான் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது பணம் கொடுத்துடுறேன், நீ கிளம்பு. மறந்துடாம கொடுத்துட்டு வாங்க, அதுக்குத்தான் கூப்பிட்டேன். மொத்தமா 140 ரூபா. சரி, நல்ல நேரத்துல நீ வீடு போய் சேரு. பதிலோடு ரிசீவரை வைத்த சத்யா முன் புதிதாக 2 பேர் நிமிர்ந்து பார்த்தவனை அவர்களும் ஒரு மாதிரி பார்த்தனர். நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ். உங்க பாஸ் உத்தரவுப்படி எல்லாரையும் செக் பண்ண வந்திருக்கோம். ஓ, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? கோஆபரேட் பண்ணுங்க எங்களுக்கு. வித் பிளஷர். நீங்க என் சீட்டை எவ்வளவு வேணும்னா சோதிச்சு பார்க்கலாம். சத்யா அந்த பதிலோடு ஒதுங்கி நின்று கொள்ள அவர்களது சோதனையும் ஆரம்பமாகியது. அவனிடம் மட்டுமல்ல, அந்த ஆபீஸையே தலைகீழாக புரட்டி போட்டார்கள். விதிகளுக்கு மாறுபட்ட ஒரு விஷயமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
குறிப்பாக சர்வத்திலும் கமிஷன் பார்க்கும் அந்த நபரின் சீட் தான் படு சுத்தமாக இருந்தது. சோதனையில் மேனேஜரையும் அவர்கள் விடவில்லை. அவரோ ரகசியமாக ஒரு சிரிப்பு சிரித்துக் கொண்டே இருந்தார். அதற்கு பொருள் சத்யாவுக்கு விளங்கவில்லை. இறுதிக்கட்ட சோதனையை அவர்கள் 2 வீலர் ஸ்டாண்டில் செய்து வாகனங்களில் உள்ள பாக்ஸ்களை சோதனையிடும் போதுதான் தெரிந்தது. சத்யாவின் பைக்கில் உள்ள பாக்ஸில் ஆபீஸுக்கு சொந்தமான பிளாப்பிகள், ஆபீஸின் பிசினஸ் சீக்ரெட்ஸ் உள்ள சிடிக்கள் மற்றும் பல ரெக்கார்டு பேப்பர்கள் இருந்தது. கொத்தாக அவற்றை அவர்கள் எடுத்தபோது சத்யாவுக்கு பகீர் என்று இருந்தது. மேனேஜரும் அதிர்ச்சி அடைவது போல காட்டிக்கொண்டார். அதன் பின் ஒரு நாடகம் படுவேகமாக அரங்கேற தொடங்கியது. என்ன சத்யா இதெல்லாம்? அடுத்தவங்களை குறை சொன்ன நீங்களா இப்படி உங்க முதுகலை இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டா அடுத்தவங்க மேல பழி போட்டீங்க? மேனேஜர் கச்சேரியை ஆரம்பித்து விட்டார். அந்த கமிஷன் புலியும் பார்த்து கொண்டே இருந்தான். அருகில் வந்தான். பெரிதாக காரி சத்யாவின் பக்கவாட்டில் உமிழ்ந்தான். விஜிலன்ஸ் ஸ்குவாட்ஸ்காரர்கள் ஒரு ரிப்போர்ட் தயார் செய்தனர். அதில் சத்யாவிடம் கையெழுத்து போடும்படி கேட்டனர். சத்யாவும் நெளிந்தான். போடுங்க சார், உங்க வண்டி பாக்ஸ்ல இருந்து எடுத்தது தானே இதெல்லாம்? சார், என் பாக்ஸ்ல இது எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். இது ஒரு யூசுவல் டயலாக் மிஸ்டர் சத்யா. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிடி, பிளாப்பி, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தானா நடந்து போய் உங்க பாக்ஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல சார், இது யாரோ செஞ்ச சதி சார். அத உங்களால நிரூபிக்க முடியுமா? இப்படி கேட்டா எப்படி சார்? வேற எப்படி கேட்கணும்? சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இங்க நிறைய ஊழல் நடக்கிறத வெளியே முதல் தைரியமா சொன்னவனே நான் தான். நானா சார் தப்பு பண்ணியிருப்பேன்? இப்ப தப்பு பண்றவங்க தப்பிச்சுக்கிறதுக்காகவும் தன் மேல சந்தேகப்படாம இருக்கவும் இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப சகஜம் மிஸ்டர் சத்யா. சார், சத்தியமா நான் அந்த ரகம் இல்ல சார். இருக்கலாம், ஆனா உங்க வார்த்தைகளை நாங்க எடுத்துக்க முடியாது. இந்த பெட்டிக்குள்ள இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒண்ணு நீங்க நான் தான் கொண்டு வந்து வச்சேன்னு ஒப்புதல் தரணும், இல்லைன்னா யார் கொண்டு வச்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். சார், சாரி, இனி பேச எதுவும் இல்ல, கையெழுத்து போடுங்க. அவனும் வேறு வழியின்றி கையெழுத்து போட்டான். கண்ணீர் திரையிட்ட விழிகளோடு மேனேஜரும் முகத்தை திருப்பி கொண்டார். அந்த கமிஷன் பார்ட்டி மட்டும் சத்யா காதில் விழும் விதமாக பக்கத்தில் இருந்த ஒருவனிடம், திருட்டு கேஸுக்கு இம்மீடியட் பனிஷ்மெண்டே டெர்மினேஷன் தான், அண்ணன் காலி. அவன் சொன்னது ஈட்டியாக வந்து சத்யாவை குத்தியது. கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வரும் போலவும் தோன்றியது. அந்த அளவுக்கு அழுகைக்கு நடுவில் கோபமும் சேர்ந்து கொண்டு கண்கள் சிவந்து போனது. இதுல இவனுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை வேற, பாவம் குருவாயூர் கிருஷ்ணன் என்று அவன் சொன்னதுதான் உச்சபட்சம். ஒரு வழியாக அந்த சன்னியாசி டேவிட்டை தன் சிஷியனாக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டவர் ஒரு நாள் டேவிட் உள்ளங்கையை நீட்டும்படி சொல்லி அவரது கைரேகைகளை பார்க்க தொடங்கினார். டேவிட்டுக்கு ஒரே ஆச்சரியம், கையில் இருக்கும் ரேகைகளை இவர் எதற்கு பார்க்கிறார் என்று. அதை கேட்கவும் செய்தார். சாமி, என் கையில என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? உன் கையில தான் நீ இருக்க. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. என் சிஷியனா ஆன பிறகு நீ இனி புரியலேங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. உனக்கு எல்லாம் புரியணும், எல்லாம் தெரியணும். எல்லாம்னா சொகுசா வாழ வேண்டிய நீ எதுக்கு என் பின்னால வந்து சொகுச உதறினேங்கிறதுக்கு காரணம் தெரியணும். எல்லாம் கேது பண்ற வேலை. அவனாலதான் எங்கேயும் எதையும் வெட்டிவிட முடியும். உன் வரையில அறியாமைய வெட்டுனது அவன்தான். ஞானம் அதனால உனக்கு ஏற்பட்டுச்சு. எது ஞானம்? அவர் சிரித்தபடியே கேட்டார். சத்யா வீடு திரும்பிய போது கவிதா சோர்வாக அமர்ந்திருந்தாள். பர்ஸை தொலைத்துவிட்ட கவலை அவளிடம். சத்யாவுக்கோ வேலையே போக போகிற கவலை. அவளிடம் ஆபீஸ் விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. நெடுநேரம் இருவரும் பேசாமல் இருந்தனர். நல்ல வேளையாக மாமா ஆதிகேசவன் திரும்ப வந்தார். இருவர் முகமும் வாடி இருப்பதை வைத்து ஏதோ வில்லங்கம் என்று முடிவு செய்து கொண்டார். என்ன சத்யா, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்வேன் மாமா, ஒண்ணு மட்டும் நிச்சயம், நல்லதுக்கு காலம் இல்ல மாமா. அட ஆமா, அம்மாடி, நீ ஏன் உம்முன்னு இருக்க? பர்சு தொலைஞ்சு போச்சு மாமா. சரி, அதுல எவ்வளவு பணம் வச்சிருந்த? பணம் கம்மிதான், ஆனா சொல்லு, வேற என்ன அதுல வச்சிருந்த? குருவாயூர்ல வாங்கினோம் இல்லையா லாட்டரி சீட்டு, அதுதான். சரி போகட்டும் விடு, அதிர்ஷ்டம்ங்கிறது எப்பவுமே அது இஷ்டத்துக்கு தான் வரும் போகும். இதுக்கா இவ்வளவு வருத்தம்?
வருத்தம் பர்சு போனதுக்காக கூட இல்ல மாமா. குருவாயூர் போய் சாமி தரிசனம் பண்ணிண்டு நம்பிக்கையோட வந்தோம். அந்த நம்பிக்கைக்கு தோதா நல்லது நடந்திருந்தா பரவாயில்ல, இப்படி கெட்டது நடந்தா எப்படி மாமா? இத கெட்டதுன்னு நீ ஏன் நினைக்கிற? ஒரு பொருளோட இழப்பு கெட்டது இல்லையா? அது எப்படி இப்ப தெரியும்? ஒருவேளை அந்த பர்சு திரும்ப கிடைக்கலாம், அதனால உனக்கு ஜாக்கிரதை உணர்வு அதிகரிக்கலாம், ஒரு மனிதனோட நேர்மை தெரிய வரலாம். எப்படி மாமா இப்படி வேகமா உடனடியா பாசிட்டிவா ஒரு பதில உங்களால சொல்ல முடியுது? எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நம்பினா நீயும் என் மாதிரி தான் யோசிப்ப, எதுக்கும் கவலையும் படமாட்ட. இல்ல மாமா, நான் இந்த கருத்தை ஒத்துக்க மாட்டேன். சத்யாப்பாடு வேகமாக சொன்ன பதில் மாமாவை அவன் விஷயத்தில் ஆழமாக கவனிக்க செய்தது. ஏன்பா அப்படி? எனக்கு நடந்ததை கேட்டா உங்களாலேயே அப்படி சொல்ல முடியாது மாமா. என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு, பிறகு என்னால சொல்ல முடியுமா முடியாதான்னு பாப்போம். மாமா ஆதிகேசவன் கேள்வியை கேட்டுவிட்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக் கொண்டார். அதுவே அவன் ஒரு பெரிய கதையை சொல்ல போகிறான் என்று சொல்லாமல் சொல்லியது. சத்யா மனைவி கவிதாவைத்தான் அடுத்து பார்த்தான். அவளுக்கு அப்பொழுதே விபரீதமான ஏதோ ஒன்று விளங்கி விட்டது. மாமா, எங்க ஆபீஸ் ஊழல் பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். நீங்களும் துணிச்சலா எதிர்த்து கேளுன்னு சொன்னீங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல, நடந்துக்கல. எனக்கு என்னன்னு தான் இருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கே இல்ல நாளைக்கு என்னால ஆபத்து வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல எங்க ஆபீஸ் ஊழல் புலிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு சதி நாடகம் போட்டிருக்காங்க. அதுல அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிட்டாங்க. அப்படின்னா உண்மையில இப்ப ஊழல் செய்தவங்க அவங்க இல்ல, நான் தான். ஓஹோ, என்ன மாமா நீங்க ஓஹோன்னு சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? என்னங்க இறுதியா என்னதான் நடந்தது அதை சொல்லுங்க முதல்ல. என்ன நடக்கும் கவிதா? எத்தனை சினிமா பார்த்திருப்ப, அதுல நடக்கிறது தான் இப்ப எனக்கும் நடந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வேலை போயிடுச்சா? ஆமா, அது மட்டும் இல்ல, என் மேல திருட்டு பழி போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஐயோ, இடிந்து போனாள் கவிதா. மாமா முகத்திலோ பெரிதாக ஒன்றும் அதிர்ச்சி இல்லை, சாதாரணமாகத்தான் இருந்தார். மாமா கவலைப்படாதே, தைரியமா இரு. வாழ்க்கையில இப்படி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். என்ன மாமா சகஜம்? குருவாயூர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு இதெல்லாம் பரிசா மாமா? நிச்சயமா இது பரிசா கூட இருக்கலாம், யாரு கண்டா? போதும், வாயை மூடுங்க மாமா. பரிசாம் பரிசு, அந்த லாட்டரி சீட்டும் தொலைஞ்சு போச்சு. இப்ப இவருக்கு வேலையும் போயிடுச்சு. கவிதா தீயை போல சுட்டாள். முகம் சிவந்து காது மடல்களில் எல்லாம் இரத்த ஓட்டம் பாய்ந்தது. சத்யாவுக்கு அவளது கோபத்தில் அர்த்தம் இருப்பதாகத்தான் தோன்றியது. ஆனால் மாமா அசரவில்லை. சத்யா, திரும்பவும் சொல்றேன், லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம். இத ஒரு சோதனைன்னு சொல்லலாம். சோதனைகள் வந்தாலே பின்னாலேயே சாதனைகளும் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தைரியமா அதை எதிர்கொள்ளணும். இப்பதான் சத்தியம் மேலையும் உண்மை மேலையும் அதிக பிடிப்போட இருக்கணும். இப்ப மனம் தளர்ந்து திசை திரும்பிட்டா பரிசு தரிசா மாறிடும். தைரியமா இரு, திடமா இரு. உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா ஒரு துரும்பை கூட அசைக்காத. அப்படி இருந்து பாரு, பிறகுதான் நான் சொன்னதோட அர்த்தம் உனக்கு தெரிய வரும். இப்ப உனக்கும் சரி உன் மனைவிக்கும் சரி என் மேல கோபம்தான் வரும். வரட்டு வேதாந்தத்தை நான் பேசுற மாதிரிதான் உங்களுக்கு தோணும் என்று சொன்ன மாமா இனி தனக்கு வேலை இல்லை என்பது போல எழுந்து நின்றார். அதன் பின் புறப்பட்டு விட்டவரை கவிதாவும் சரி சத்யாவும் சரி தடுக்கவில்லை. மாமா வந்துவிட்டு போவதை எதிர்வீட்டு பங்கஜம் மாமி பார்த்து கொண்டே இருந்தாள். கவிதா சற்று சத்தம் போட்டு பேசியதெல்லாமும் கூட மாமி காதில் விழுந்திருந்தது. மனது ஆளாய் பறக்க தொடங்கியது. டிவியில் காலை நேரத்து மெகா சீரியல் தங்களின் ரகளையை தொடங்கிவிட்டன. பங்கஜம் மாமிக்கு பத்மா என்று ஒரு மாட்டு பெண் இருக்கிறாள். அவளுக்கும் மாமிக்கும் கால் காசுக்கு ஆகாது. பங்கஜம் சன் டிவியில் பந்தம் சீரியல் பார்க்க ஆசைப்பட்டாள். பத்மா ஜெயா டிவியில் கனா கண்டேன் தோழிக்கு ஆசைப்படுவாள். பங்கஜத்துக்கு ரிமோட்டை ஆபரேட் பண்ண தெரியாது. எனவே அதை பத்மா வசதியாக்கி கொண்டு கனா கண்டேன் தோழிக்கு மாறி விடுவாள். மாமி பந்தம் போட சொன்னால் ரிமோட்டை அழுத்தி அழுத்தி பார்த்துவிட்டு இந்த ரிமோட் ரிப்பேர் ஆயிடுது என்று எதையாவது சொல்லி ஒப்பேற்றி விடுவாள். அப்படிப்பட்டவளுக்கு எதிர் வீட்டு பிரச்சனையில் மாமி மூக்கை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது ரொம்பவே சௌகரியமாக போய்விட்டது. வாழ்க கிழவிகளின் வம்பு புத்தி என்று மனதுக்குள் வாழ்த்தி கொண்டே தனக்கான சீரியலை பார்க்க தொடங்கினாள். எவ்வளவு நேரம்தான் மாமி திண்ணை நாயாக உட்கார்ந்திருப்பாள். எதற்கோ எழுந்து உள்ளே வந்தவளை பார்த்து, எதற்க ஏதோ பெருசா பிரச்சனை போல இருக்கு, அந்த கவிதா சரியான அமுக்குண்ணி, வாயை திறக்க மாட்டாளே என்று பத்மாவும் சுற்றி விட்டாள். மாமிக்குள் திரும்பவும்
ஆர்வத்தி கொழுந்து விட ஆரம்பித்து விட்டது. மளமளவென்று சமையல் கட்டு வரை உள்ளே சென்ற மாமி ஒரு வாய் தண்ணீரை குடித்துவிட்டு நேராக கவிதா வீட்டிற்கே கிளம்பி விட்டாள். பத்மாவுக்கு அப்பாடா, ஒரு 3 மணி நேரத்துக்கு தனக்கு கவலை இல்லை என்று தோன்றியது. கவிதாவுக்கோ மாமியின் வருகை இந்தியாவை நோக்கி பின்லேடன் வருகிற மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கியது. சத்யா இந்த மாதிரி சோதனையான நேரங்களில் பூஜை அறைக்குள் நுழைந்து கொண்டு ஸ்லோகம் சொல்ல தொடங்கி விடுவான். அதற்கேற்ப பூஜை அறைக்குள் அவன் புகுந்து கொண்டு விட மாமி வந்து பஞ்சாரத்து கோழி போல கவிதாவை அப்படி ஒரு அமுக்கு அமுக்கினாள். என்னடி கவிதா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? சத்தம் போட்டு நீ பேசினது எங்காத்து வரை கேட்டுச்சே, என்ன ப்ராப்ளம்? மாமி கச்சேரியை தொடங்கி விட்டாள். கவிதாவுக்கோ உள்ளுக்குள் கொதித்தது. மாமி கடைசியாக என்ன ப்ராப்ளம் என்று இங்கிலீஷில் கேட்டது ஒரு கொத்து கொத்தியது. பெரிய இங்கிலீஷ் ஸ்காலர்னு நினப்பு என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். ஒண்ணுமில்ல மாமி, ஒரே டென்ஷன் என்றாள். அதுவே அவள் வாய்விட தயாராக இல்லை என்பதை மாமிக்கு கோடு போட்டு காட்டியது. ஆனால் மாமி கவிதா மாதிரி வாய் மூடிக்கொண்டவர்களை எல்லாம் எப்படி வலிக்கு கொண்டு வருவது என்பதில் கரை கண்டவளாயிற்றே. அது என்னமோடி அம்மா, ராத்திரி ஒரு கனா, அதுல ஒரு கருடன் பாம்பை தன் காலால கொத்தி கவ்விண்டு பறந்து போயின்னு இருக்கு. கரெக்டா உன் வீட்டு மேல பறக்கும் போது அதோட பிடி நழுவி பாம்பு உன் வீட்டு கூரையில விழுந்து பாம்பும் உன் வீட்டுக்குள்ள பூந்தொடுறது. மாமி சொன்ன அந்த ரீல் கனவு முதல் ஸ்ட்ரோக்கிலேயே கவிதாவை அசைத்து விட்டது. ஐயோ மாமி, நிஜமாவா? நான் ஏண்டி அம்மா போய் சொல்றேன்? பொதுவா இப்படி கனவு வந்தாலே நல்லது இல்லைன்னு சொல்லுவா. அதுலயும் என் மாதிரி அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கு வர்ற கனவுகள் அப்படியேன்னா பலிக்கும். என்னமோ மாமி, இங்கேயும் ஒன்னும் சரியில்லை. நான் இருக்கேண்டி அம்மா, என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. அது மாமி, கவிதா நடந்து முடிந்த சகலத்தையும் சொல்லி முடித்தாள். மாமி முகத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். குறிப்பாக லாட்டரி சீட்டை அவள் தொலைத்து விட்டது மாமியை பால் பாயாசமே குடிக்க வைத்து விட்டது. இருந்தாலும் போலியாக ஒரு பெருமூச்சு விட்டாள். பகவான் உன்னை ரொம்பத்தான் சோதிக்கிறான் என்று யூசுவலான ஒரு டயலாக்கை பேசினாள். லாட்டரி போனது ஒரு பக்கம்னா இவருக்கு வேலையும் இல்ல மாமி போயிடுத்து. அதானே, இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேள்? மாமி அடுத்த நொடியே அவள் தெருவுக்கு வந்துவிட்ட மாதிரிதான் கேட்டாள். மாமி, என்ன கவிதா? என்ன மாமி, என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்களே? பைத்தியம், நான் மனசுல பட்டதை அப்படியே பேசுறவங்கிறது உனக்கு தெரியாதா? அதுக்காக இப்படியா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உன் வீட்டுக்காரனுக்கு இப்ப என்ன பெருசா வயசாயிடுத்து, வேற வேலை பார்த்துண்டா போறது. இல்ல மாமி, இந்த வேலைக்கே எவ்வளவு சிபாரிசு தெரியுமா? இதுல இப்ப திருட்டு பட்டம் வேற. யார் மாமி வேலை தருவா? வால்மீகி கூட தான் திருடன், ஆனா பின்னால ராமாயண காவியத்தையே அவன் எழுதலையா? மாமி போலியாக நிறையவே சமாளித்தாள். அப்போது பார்த்து தொலைபேசியில் அமட்டர். இது ஒண்ணு நடுநடுவுல என்று சலித்து கொண்டே போய் தொலைபேசியை எடுத்தாள். காதை கொடுத்தவள் முகத்தில் அசுர மாற்றங்கள். அவள் காதில் அப்படி என்ன செய்திதான் விழுந்ததோ தெரியாது. அவள் வரையில் மயக்கம் அவளை தள்ளிவிட்டது. பொத்தென்று சரிந்து விழுந்தாள். எப்படியோ டேவிட் அந்த பிச்சைக்கார சந்நியாசி போன்ற சித்தருக்கு சிஷியனாகி விட்டான். அதன் பின்தான் சித்த உபதேசங்கள் ஆரம்பமாயின. சித்த உபதேசங்கள் என்பவை அசாதாரணமானவை. அவற்றை விளங்கிக் கொள்ள பட்டறிவு வேண்டும். ஒரு வார்த்தைக்குள் 9 பொருளை புதைத்து வைத்து சொல்வார்கள். அதிலும் டேவிட் சரியாக தமிழே அறியாத ஒரு மேல்நாட்டவர். இருந்த போதிலும் டேவிட்டுக்கோ அவரது உபதேசங்கள் மிக துல்லியமாக புரிந்தது. டேய், நீ என்ன சொல்றியோ அதுதாண்டா உனக்கு திரும்ப வரும். அதுல ஒரு நூல் அளவு கூடவோ குறையவோ செய்யாது. கடவுள் ஒன்னும் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு போட்டு அவங்க பாவ புண்ணியங்களை கவனிச்சு எழுத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை எல்லாம் தர்றவர் கிடையாது. அவருக்கு வீணா போன மனுஷங்களை கவனிக்கிறத விட பெரிய வேலையெல்லாம் இருக்கு. அதனால உன் பாவ புண்ணியங்களுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. உனக்கும் உன் பாவ புண்ணியங்களுக்கும் தான் சம்பந்தம். தெருவுல போற ஒருத்தன் உன்னை தேடி வந்து அடிக்கிறான்னா அது பார்க்க பெரிய தப்பாவே இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு சரியான சரி இருக்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கோ. அந்த சரி எதுன்னு கண்டுபிடிக்க உன்னால முடிஞ்சா நீ ஞானி ஆயிட்டேன்னு அர்த்தம் என்று அவர் செய்த ஒரு உபதேசம் டேவிட்டை மிகவே யோசிக்க வைத்தது. அது எப்படி ஒரு தப்பும் நான் செய்திராத நிலையில் ஒருவன் என்னை அடிப்பது சரியாகும்?
என்று கேட்டுக்கொண்டு உழலத் தொடங்கிவிட்டார். மயக்கம் நீங்கி கண் விழித்த கவிதா சத்யாவின் மடியில் இருந்தாள். அவளை வெறித்தபடியே மாமி, கவிதா என்னாச்சு? போன்ல யாரு? என்ன சொன்னாங்க? எதுக்கு மயங்கி விழுந்த? சத்யா தோண்ட ஆரம்பித்தான். ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேங்க, நான் பாவிங்க, படுபாவி, எனக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைங்க என்று அவளும் விசும்ப தொடங்கினாள். எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அழு கவிதா. என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன்? ஒண்ணு மட்டும் நிச்சயமுங்க, அந்த குருவாயூர் கிருஷ்ணன் ஒரு கல் நெஞ்சக்காரனுங்க. அவன் ஒரு கருணை இல்லாதவன். அவனை கும்பிட்டவங்களை ஆசை காட்டி மோசம் பண்றவன். இப்ப எதுக்கு குருவாயூர் கிருஷ்ணனை போட்டு தாளிக்கிற? நீ விஷயத்துக்கு வா. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, என்னாலேயே இன்னும் நம்ப முடியலையே. கவிதா பீடிகையாக போட்டுக்கொண்டே போனாள். சத்யாவுக்கு அறைய வேண்டும் என்கிற அளவுக்கு ஆவேசம். மாமியே பொறுமை இழந்து போய், இந்தாடி, இப்ப நீ விஷயத்தை என்னன்னு சொல்ல போறியா இல்லையா என்று ஓங்கலாக கத்தினாள். சொல்றேன் மாமி, சொல்றேன். நான் எவ்வளவு பாவப்பட்டவங்கிறது அப்பதான் உங்களுக்கும் தெரியும். என்னங்க, நாம குருவாயூர்ல லாட்டரி சீட்டு வாங்கி இருந்தோம் இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? ஐயோ, அதுல ஒரு சீட்டுக்கு கோடி ரூபாய் பரிசு விழுந்துடுச்சுங்க. கவிதா வெடித்தாள். அடுத்த நொடியே மாமிக்கு மயக்கம் வந்து விட்டது. சத்யாவும் திகைத்து போய் வாயை பிளந்து விட்டான். எல்லாம் இந்த மாமி கண்ணுபட்ட நேரம். இந்த மாமி எதிர்க்க சொல்ல இஷ்டமில்லாம தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஆனா இந்த கிழவி நகர்ந்தா தானே. பாருங்க, கேட்டுட்டு மயங்கி விழுந்திருக்கிறத. கவிதா மயங்கி கிடக்கும் மாமியை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்து கொண்டாள். ஆனால் அவனோ ஸ்தம்பிப்பில் இருந்து விடுபடவே இல்லை. என்னங்க, என்னங்க, உங்களை தாங்க. சொல்லு, சொல்லு கவிதா. என்ன சொல்லு கவிதா? நீங்க தான் சொல்லணும். நீ சொன்னதுதான் சரி, நாம ரொம்பவே துரதிர்ஷ்டசாலிங்க. ஐயோ, நான் மனசு பொறுக்காம சொன்னேங்க. அதுக்காக நீங்க இந்த லாட்டரி விஷயமா சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. நம்மளால இனி என்ன பண்ண முடியும் கவிதா? அதான் பர்ஸோட தொலைச்சிட்டியே. அதுக்காக இந்த விஷயத்த அப்படியே விட்டுட முடியுமா? வேற என்னதான் செய்யறது? போலீஸுக்கு போவோம், லாட்டரி சீட்டு தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்போம். பர்ஸை யார் எடுத்திருந்தாலும் சீட்டை பார்த்துட்டு நிச்சயமா ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ஓ, அவங்க பரிசுக்காக போய் நிக்கும் போது பிடிச்சிடலாம்ங்கிறது உன்னோட எண்ணமா? அப்படித்தானே நாம நடந்துக்க முடியும். நமக்குத்தான் லாட்டரி சீட்டு வித்த அந்த ஏஜென்ட் சாட்சியா தயாரா இருக்கானே. அடா, ஆமா இல்ல, அப்ப கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு, எனக்குத்தான் நிறைய இருக்கு. அந்த சீட்டை வாங்க சொன்னப்போ எவ்வளவு முரண்டு பிடிச்சீங்க. இப்ப எதுக்கு பழைய குப்பையை எல்லாம் கிளற? கிளறாம இப்ப கூட நான் தானே போலீஸுக்கு போவோம், புகார் கொடுப்போம், பர்ஸை அடிச்சவனை பிளாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா செய்யறீங்க? சரி சரி, நீ சொல்றபடியே போறேன், கம்ப்ளைண்ட் தர்றேன், போதுமா? இருங்க, நானும் வரேன். சீட்டு வாங்கினது நான் தானே, நீங்க பாட்டும் நான் தான்னு சொல்லி கூத்தடிச்சிடாதீங்க. கவிதா சுயநலத்தோடு அவனை வெட்டிவிட்டு பேசியது அவனுக்கு நெருப்பை வாரி இறைத்தது போல இருந்தது. பணம் என்பது இப்படி கூடவா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையிலும் விளையாடும் என்கிற கேள்வியும் எழுந்து அப்படியே கலங்கி போனான். அவளோ அவனது மனநிலை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்படவில்லை. மயங்கி கிடக்கும் மாமியை தட்டி எழுப்பினாள். மாமி எழுந்திருக்கும் போதே போலீஸுக்கு போக போறீங்களா என்றுதான் கேட்டாள். அந்த கேள்வியே அவள் மயங்கி கிடக்கவில்லை, அப்படி நடித்திருக்கிறாள் என்பதை சொல்லிவிட்டது. எரிச்சலுடன் ஆமாம் என்றவள் அதன் பின் மாமியை லட்சியமே செய்யவில்லை. சரி மாமி, நீங்க போங்கோ, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னவோ கோடி ரூபாய் அப்போதே கைக்கு வந்து விட்டவளை போல நடந்து கொள்ள தொடங்கிவிட்டாள். மாமிக்கும் கன்னத்தில் அவள் அரைந்தது போலத்தான் இருந்தது. முறைத்து கொண்டே கிளம்பினாள். மனதுக்குள் அந்த லாட்டரி சீட்டுகள் தப்பி தவறி கூட கவிதா கைக்கு கிடைத்துவிடக் கூடாது என்கிற பிரார்த்தனையோடு. அந்த சித்த சந்நியாசி டேவிட்டுக்கு செய்த அடுத்த கட்ட உபதேசம் இன்னும் வித்தியாசமானது. ஆசைப்பட்டதை அடைவது என்பது இந்த உலகத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதற்கு நமக்கு நன்றாக ஆசைப்பட தெரிந்திருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம் என்றார். ஆசைப்படுவதில் நன்றாக ஆசைப்படுவது, அப்படி இல்லாதபடி ஆசைப்படுவது என்பதெல்லாம் என்ன என்றும் டேவிட்டுக்கு குழப்பம். ஏற்கனவே அவருக்குள் ஒரு கேள்வி காத்திருந்தது. நமக்கு தெரிந்து ஒரு தப்பும் நாம் செய்திராத நிலையில் நமக்கு ஒரு தவறு எப்படி நிகழலாம் என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வியோ அது எப்படி நன்றாக ஆசைப்படுவது என்பதாகிவிட்டது. எப்பொழுதும் சித்த புருஷர்களே இப்படித்தான். அவர்களுக்கு எதையும் புரியும்படி சொல்ல தெரியாதோ. போலீஸ் ஸ்டேஷன்.
கவிதாவும் சத்யாவும் போலீஸ் ஸ்டேஷனை சினிமாவிலும் டிவியிலும் தான் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட நல்ல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அவ்வளவு போலீஸ்காரர்களும் லஞ்சம் வாங்குபவர்கள், திமிராக பதில் சொல்பவர்கள். நிஜத்திலும் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று கருதி இருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவள் பார்த்த எஸ்ஐ அவர்களை உட்கார சொல்லி மிகவும் தன்மையாக வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று ஆங்கிலத்தில் கேட்டபோது கவிதாவுக்கு ஒரே குஷியாகிவிட்டது. நடந்து முடிந்ததை எல்லாம் சொல்லி முடித்தாள். எஸ்ஐக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. அடடே, இப்படியா லாட்டரி சீட்டை தொலைப்பீங்க என்று கேட்டவர் ஒரு வெள்ளைத்தாளை நீட்டி புகார் எழுதி தர சொன்னார். அதன் பின் உங்க விஷயத்த நான் பத்திரிகை செய்தி ஆக்கிறேன் என்றும் கூறினார். ஆமா சார், ஆக்கிடுங்க. அப்பத்தான் எனக்குத்தான் பரிசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோட பர்ஸை அடிச்சவனுக்கும் ஒரு பயம் வரும். இப்ப கூட சொல்றேங்க சார், பர்ஸை அடிச்சவன் லாட்டரி சீட்டை ஒழுங்கா திருப்பி தந்துட்டு ₹1,00,000 கூட வாங்கிட்டு போகட்டும், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். எஸ்ஐ சிரித்து கொண்டார். சத்யா புகார் எழுதியபடி இருந்தான். முழுவதுமாக எழுதி முடித்து புகாரை நீட்டியவனை மேலும் கீழுமாக பார்த்தார் எஸ்ஐ. என்ன சார் பாக்குறீங்க? இல்ல, நீங்க தானே உங்க ஆபீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கிற சத்யா? அது உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. நாங்களே உங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்றதா இருந்தோம். அவர் சொல்ல சொல்ல அவனுக்குள் திராவகமே சுரக்க ஆரம்பித்து விட்டது. சார், நான் ஒரு பாவமும் அறியாதவன் சார். இல்ல சார், இது எல்லாரும் சொல்ற டைலாக் தான். எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல தான் பேசலாம். சார், வெரி சாரி. எனிவே, எங்களை அலைய விடாம நீங்களே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு நன்றி. கொஞ்சம் அப்படி போய் உட்காருங்க. ஐயோ சார், நான் தப்பு செஞ்சிருந்தா தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேனா? யோசிச்சு பாருங்க. இருக்கலாம், ஆனா அதுக்காக உங்க ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? சார், இப்படி அப்பாவிகளை கஷ்டப்படுத்துறது பெரிய பாவம் சார். நீங்க பேசினதையே பேசுறீங்களே, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க நியாயங்களை நீங்க கோர்ட்ல தான் சொல்லலாம். அவங்களாலதான் உங்களுக்கு ஒரு விடிவு வரணும். எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. எஸ்ஐயிடம் நல்ல தெளிவு இருந்தது. சத்யா பரிதாபமாக கவிதாவை பார்த்தான். அவளிடமும் குழப்பம். கவி, இப்ப என்ன பண்ண போற? நான் என்னத்த பண்ண? இவர் சொல்றத கேளுங்க. இப்போதைக்கு உள்ள இருங்க. நான் போய் வக்கீல் யாரையாவது பாக்குறேன். ஜாமீன் எடுக்க வழி இருக்கான்னு பாக்குறேன். மேடம், முதல்ல அதை செய்யுங்க. உங்க ஆபீஸ் கம்ப்ளைண்ட்ல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆகையால அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமீன் எடுங்க. எஸ்ஐ எடுத்தும் கொடுத்தார். எல்லாம் என் தலையெழுத்து சார். எதுக்கோ வந்து என்னமோ நடக்குது. அதைத்தானே மேடம் வாழ்க்கைன்னு சொல்றோம். என்ன வாழ்க்கையோ, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? இவருக்கு இருந்தா தானே குடும்பம்ங்கிற வண்டி நல்லா ஓடும். ஆமாம் ஆமாம், எஸ்ஐ பலமாக தலையை ஆட்டினார். சத்யாவுக்கு பெரிதும் ஏமாற்றமாக இருந்தது. கவிதா அவ்வளவு கவலைப்படுகிற மாதிரியே தெரியவில்லை. அவளுக்கு ₹1,00,00,000 தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதே எண்ணத்துடன் ஸ்டேஷனை விட்டு கிளம்பினாள். வரும்போது இருவராக வந்தவர்கள் திரும்பும் போது தனியாக செல்லும் நிலை. மறுநாள் பகல் சத்யா மாமா ஆதிகேசவனுடன் தன் வீட்டுக்குள் நுழைந்தான். கவிதா பூஜை அறையில் தடபுடலாக பூஜை செய்து கொண்டிருந்தாள். சத்யா வந்து நிற்பதை பார்த்து ஒரு வினாடி விக்கித்து போனாள். என்ன பாக்குற? ஸ்டேஷன்ல இருந்து எப்படி வந்தேன்னா? இல்லைங்க, அது வக்கீல பார்த்து நீ ஜாமீன்ல எடுக்கிற லட்சணம் இதுதானா? நமக்கு தெரிஞ்ச வக்கீல் ஊர்ல இல்லைங்க, இன்னைக்குத்தான் வராராம். அதான். ஏன், அவர் ஒருத்தர் தான் இருக்காரா? வேற வக்கீல் எல்லாம் உனக்கு கண்ணுல படலையா? மத்தவங்க ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கேட்பாங்க. நான் எங்க போக? அப்ப உனக்கு பணம் தான் பெருசு. நான் லாக்கப்ல கொசுக்கடியோட கிடந்து செத்தாலும் உனக்கு கவலை இல்லை, அப்படித்தானே? உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. எல்லாத்துக்காகவும் தான் பூஜை செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ பூஜை செஞ்சாலும் தெய்வம் அப்படியே வந்து நின்னுட போகுது பாரு. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க, அப்புறம் நானும் பேசுவேன். போதும் கவிதா, உனக்கு பணம் தான் முக்கியம். புருஷன் கூட 2வது தான்ங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்களுக்கு இடையில் திரும்பவும் ஒரு புயல் வீச தொடங்கவும் மாமா ஆதிகேசவன் நெளிந்தார். சத்யா, போதும், இனி அடுத்து ஆக வேண்டியதை பாரு என்றார். இனி ஆக வேண்டியது என்ன மாமா இருக்கு? ஒரு தப்பும் செய்யாம நான் அனுபவிக்கிறேன். ஜெயிலுக்கு போனதில்லை, அதுக்கும் போயாச்சு. மனதை தளர விடாதே சத்யா. கடவுளை பிரார்த்தனை பண்ணு, எல்லாம் சரியாயிடும். ஒரு தடவை பண்ணினதுக்கு தானே அனுபவிக்கிறேன். பைத்தியக்காரா, நாம நல்லபடியா காசு பணம் பேர் புகழ்னு இருக்கும்போது அமைதியா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சோதனையான தருணங்கள்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவன் மனுஷன்.
வேண்டாம் மாமா, நான் மனுஷனா இருந்தது போதும். என் பொண்டாட்டிக்கிட்டயே எனக்கு மதிப்பு மரியாதை போயிடுச்சு. இனி என்ன இருந்து என்ன புண்ணியம்? சும்மா புலம்பாதீங்க. லாட்டரி சீட்டு கிடைச்சு பணம் கைக்கு வரட்டும், எல்லாம் தானா சரியாயிடும். உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை எல்லாம் வேற இருக்கா? இன்னைக்கு பத்திரிகையை எடுத்து பார்த்துட்டு பேசுங்க. நமக்கு பரிசு விழுந்த விஷயம் இப்ப ஊருக்கே தெரியும். ஆமா சத்யா, நானும் பத்திரிகையில பார்த்தேன். கவிதா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதோட எதிரொலி. நிச்சயமா லாட்டரி சீட்டை யாராவது சரண்டர் பண்ண போகும்போது கேள்வி வரும். அப்ப நிச்சயம் மாட்டுவாங்க. என்ன மாமா நீங்க, இந்த சீட்டை நான் தான் குருவாயூர்ல வாங்கினேன்னு அவங்க சொன்னா என்ன பண்ண முடியும்? ஏஜென்ட்னு ஒருத்தன் நமக்குத்தானே போன் பண்ணி சொன்னான். அதெல்லாம் நிற்குமா மாமா? நிற்கும், நம்பு, நல்லதையே நினை. அது சரி மாமா, கைக்கு எட்டியும் ஏன் மாமா இப்படி வாய்க்கு எட்டாம போகுது? அப்படியெல்லாம் இல்லடா, எதையும் நல்லதுக்குன்னே நினைக்கணும். எப்படி மாமா உங்களால இப்படி சளைக்காம உபதேசம் பண்ண முடியுது? நீ கிண்டல் பண்றியா இல்ல பாராட்டுறியா? அவர் கேள்விக்கு பதில் கூறாமல் மௌனம் சாதித்தான். அவளோ திரும்ப பூஜை அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவன் கண்களில் கலக்கம், கண்ணீர் ஊறத் தொடங்கிவிட்டது. மாமாவும் அதை பார்த்து வருந்தினார். அழாத சத்யா, எல்லாம் சரியாயிடும். இல்ல மாமா, லாட்டரி சீட்டு தொலைஞ்சது, வேலை போனது, இதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. கவிதா கிட்ட நான் பாக்குற மாற்றங்கள் என்ன ரொம்பவே கவலைப்பட வைக்குது. எனக்கும் புரியுது. எல்லாத்துக்கும் ஒரு சரியான காரணம் இருக்கு சத்யா. நீ தைரியமா இரு, கடவுளை நம்பு. மாமா திரும்ப திரும்ப அதையே சொன்னார். அப்படியே ஒரு நாள், இரு நாள் என்று ஒரு வாரம் ஓடியதுதான் மிச்சம். யாரும் லாட்டரி சீட்டை ஒப்படைக்கிற மாதிரியே தெரியவில்லை. ஏஜென்ட் வேறு தினசரி போன் செய்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். வீதியில் இருப்போர் அவ்வளவு பேரும் சாவு வீட்டில் துக்கம் விசாரிப்பது போல விசாரித்து விட்டு போனதுதான் மிச்சம். கூடவே சத்யாவின் வேலை போன விஷயமும் அவன் கம்பி எண்ணிய விஷயமும் சேர்ந்தே பேசப்பட்டது. சத்யாவுக்கு உடம்பெல்லாம் கூசியது. வெளியே வருவதற்கே கூச்சமாக இருந்தது. வீட்டிற்குள்ளே முடங்கி கிடந்தான். ஒரு நாள் அந்த குருவாயூர் ஏஜென்டே வீடு தேடி கொண்டு வந்து விட்டான். என்னங்க நீங்க, போலீஸ் புகாரெல்லாம் எந்த அளவு இருக்கு? லாட்டரி டைரக்டர் கூட கேட்டார் என்றான். நான் என்னப்பா பண்ணட்டும், புகார் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. யாராவது சீட்டோட வந்து என் சீட்டுன்னு சொன்னாதானே போலீஸால விசாரிக்க முடியும். நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இப்படி நீங்க புகார் கொடுத்திருக்கும் போது லாட்டரி சீட்டை வச்சிருக்கிறவன் எப்படி வெளியே வருவான்? அவன் இங்க எப்படி உங்களை ஏமாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் சரி, எவ்வளவு நாள் தான் அப்படியே இருக்க முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்து சீட்டை சரண்டர் பண்ணித்தானே தீரணும். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். என்னப்பா? ஒருவேளை உங்க பர்ஸ் யாரு கையிலையும் கிடைக்காம எங்கேயாவது சாக்கடையில விழுந்திருந்தா? அவன் கேட்ட அடுத்த வினாடியே கவிதாவுக்கு நெஞ்சில் நெருப்பு பற்றி கொண்டது போல் ஆகிவிட்டது. ஐயோ, என்னப்பா நீ குட்டைய குழப்பற? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் ஒருத்தர் சீட்டோட காத்திருக்க வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் சீட்டு என்கிட்ட இருக்கு, ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தாங்க, சீட்டை தந்துடுறோம்னு சொல்லி உங்களுக்கு யாராவது போன் பண்ணி இருப்பாங்க. அவன் சொல்வதும் சரியாகத்தான் பட்டது. கவிதாவுக்கு நெஞ்சில் பற்றிய நெருப்பு கண் காது மூக்கெல்லாம் வெளிப்பட்டது. உடம்பு நடுங்கியது. என் புருஷனுக்கு வேலையும் போயிடுச்சு. இப்ப பரிசு தொகைதான் என்னோட ஒரே பலம். இதுவும் இப்படி சதி பண்ணா நான் என்ன பண்ணட்டும்? அம்மா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கமிஷன் போகுது. நான் எவ்வளவோ சீட்டு வித்திருக்கேன். இப்பதான் பரிசு விழுந்திருக்கு. அந்த கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டதா நினைச்சேன். ஆனா இப்படி ஆகவும் மனசு வெறுத்து போச்சு. போதும்பா, கிருஷ்ணன் பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. கிருஷ்ணனாம் கிருஷ்ணன், பொல்லாத கிருஷ்ணன். கவிதா எரிந்து விழுந்தாள். அப்படி சொல்லாதீங்கம்மா. கிருஷ்ணன் காரணம் இல்லாம இப்படி சோதிக்க மாட்டான். கிருஷ்ணனுக்கு என்னோட பிரார்த்தனைகள் பல பாக்கி இருக்கு. எனக்கு அதை ஞாபகப்படுத்தத்தான் அந்த கிருஷ்ணன் இப்படி நாடகம் ஆடுறான். எங்க வரையில அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இருக்கலாம், ஆனா நான் என்னை பத்தி தானே பேச முடியும். இப்பவும் சொல்றேன், சீட்டு திரும்ப கிடைச்சு கமிஷன் கைக்கு வந்தா அதுல சரிபாதி அந்த கண்ணனுக்கு. அவன் சொல்வது உள்ளே அடைந்து கிடந்த சத்யாவின் காதிலும் விழுந்தது. மாமா அடிக்கடி சொல்லும் இது ஒரு சோதனை என்பது சேர்ந்தே அவன் மனதை நிரண்டியது. அறையை விட்டு வெளியே வந்தவன் அந்த ஏஜெண்டை பார்த்தான். சார், நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டேன். நானும் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எங்க பரிசு சீட்டு யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதை எங்க கிட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு சில லட்சங்கள் இல்ல, சரி பாதிய நான் தந்துடுறேன். இது அந்த கிருஷ்ணன் மேல சத்தியம். இனியாவது அந்த கிருஷ்ணன் அனுகிரகம் செய்யட்டும் என்றான். அவன் பேச்சு கவிதாவை கொந்தளிக்க வைத்தது. என்னங்க நீங்க சரிபாதிய தரேன்னுகிட்டு? அது எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். கவிதா, வாய மூடு. இப்ப எதுவும் இல்லாம மனசு புழுங்குறதுக்கு இது மேல் இல்லையா?
சத்யா கேள்வி கவிதா வாயை அடைத்தாலும் அவள் மனதளவில் சமாதானம் அடையவில்லை என்பது அவளை பார்க்கும் போதே தெரிந்தது. ஆனால் ஏஜென்டிடம் ஒரு முடிவு. நீங்க எப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தாலும் சரி, நான் என்னோட பேச்சில மாற மாட்டேன். என் கிருஷ்ணனும் கைவிட மாட்டான். நான் வரேன் என்று கிளம்பினான். கவிதா அவன் போவதை சிலை போல பார்த்து கொண்டே நின்றாள். ஒரு நாள் இரவு மணி 2 இருக்கும். அந்த சித்த சந்நியாசி உறக்கம் நீங்கி கண் விழித்தார். அவர் ஒரு மலை பாறை மேல் படுத்திருந்தார். சற்று தள்ளி டேவிட்டும் ஒரு பாறை மேல் தூங்கிக் கொண்டிருக்க சித்த சந்நியாசி டேவிட்டை அருகே சென்று எழுப்பினார். டேவிட்டுக்கு ஒரே வியப்பு. இப்படி நடு இரவில் அவர் எழுப்பிவிட எது காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் சந்நியாசி டேவிட்டை போய் அருகில் கொட்டியபடி இருக்கும் அருவியில் குளித்துவிட்டு ஈரத்தை துவட்டி கொள்ளாமல் வர சொன்னார். டேவிட்டும் குருநாதரின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசவில்லை. அதே போல் செயல்பட்டார். ஈரம் சொட்ட சொட்ட குளிரில் உடம்பு நடுங்க நின்றவர் காதில் இந்த குரலையும் சரி, இப்பொழுது நான் சொல்ல போவதையும் சரி, நீ என்றைக்கும் மறக்க கூடாது. அது மட்டுமல்ல, நான் சொல்ல போவதையும் பின்பற்ற வேண்டும். அப்படி செய்வாயானால் உனக்கு முக்தி நிச்சயம் என்றார் சித்த சந்நியாசி. டேவிட்டும் பணிவுடன் ஆமோதித்தார். உபதேசமும் தொடங்கியது. எது நடந்தாலும் நல்லதற்கே என்று நினை. மனதறிந்து ஒரு சிறு தவறு கூட செய்யாதே. இது தவறு என்று தெரியாமல் செய்யப்படும் தவறு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனால் துளியும் பாதகம் கிடையாது. தெரிந்து செய்யப்படும் தவறு மிக மிக சிறியதாயினும் பாதகம் உடையது. மிக மிக பெரியது புண்ணியம் இல்லை. புண்ணியத்தை விட பெரியது தர்மம். தர்மத்தை விட பெரியது சொன்ன சொல்படி நடப்பது. மனித வாழ்க்கையில் முக்தி காணும் வழியை நான் உனக்கு சுருக்கமாக காட்டிவிட்டேன், நீ போகலாம் என்றார். டேவிட்டுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மேலும் 2 நாட்கள் சென்றதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. குருவாயூர் திரும்பிவிட்ட ஏஜென்ட் திரும்ப போன் செய்தான். தான் கிருஷ்ணனின் சன்னதிக்கே போய் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டான். கவிதா கொட்டினாள். அவள் குரலில் உயிரே இல்லை. சத்யா சகஜமாக இருக்க முயற்சி செய்தான். பார்க்கும் உறவுக்காரர்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது கடவுளிடம் பிரச்சனையை விட்டுவிட்டதாக கூறினான். அன்று மாலை லோக்கல் டிவியில் இருந்து நிருபர்கள் வந்து பேட்டி கூட எடுத்தனர். அப்போது அவர்களிடம் லாட்டரியை யார் திரும்ப வந்து தந்தாலும் பரிசு தொகையில் சரிபாதியை அவர்களுக்கு தந்து விடுவதாக சொன்னான். அவனது அந்த செய்தியை டிவியிலும் அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை ஒளிபரப்பினார்கள். நிச்சயம் அதற்கு பிறகு யாராவது லாட்டரி சீட்டுடன் வந்து நிற்பார்கள் என்றுதான் சத்யாவும் நம்பினான். ஆனால் வானில் திரளும் மலை மேகங்களை காற்று வந்து கலைத்துவிட்டு போகிற மாதிரி அவன் நம்பிக்கையை நாட்கள் கலைத்து போட்டது. மனது கனத்து போய் எங்காவது வெளியே போய் வரலாம் என்று கிளம்பினான். ஆண்களுக்கே ஒரு கெட்ட பழக்கம். துக்கம் ஆக்கிரமித்து இருக்கும் போது தினமும் சேவிங் செய்து கொள்வது என்பது அடிபட்டு போய்விடும். தாடை முடி என்பது தாடி மாத்திரம் அல்ல, அது சோகத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. சத்யாவின் தாடையிலும் பல நாள் தாடை முடி. அதை கைகளால் தேய்த்து தேய்த்து விட்டுக்கொண்டு அவன் தெருவில் நடந்து செல்வதை பார்த்தவர்களுக்கு இந்த காலம்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது என்றுதான் தோன்றியது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்ங்கிறதெல்லாம் ரொம்ப சரிதான் பாருங்க. நல்லா இருந்த மனுஷனை கம்பெனில திருடன்னு சொல்லிட்டாங்க. விழுந்த லாட்டரி கூட கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாத விஷயமா போச்சு. யாருக்கு எப்ப என்ன கெடுதல் செஞ்சாரோ என்று ஒருவர் அவன் காதுபடவே பேசினார். சத்யாவை அந்த பேச்சு மிகவே பாதித்தது. அந்த நொடியே தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட தோன்றியது. பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருந்தது. பார்க்கும் தூரத்தில் ஒரு விவசாய உரப்பொருட்களுக்கான கடை. வெளியே பலவிதமான பூச்சி மருந்துகளின் விளம்பரங்கள். அந்த கடைக்கு சென்றவன் ஒரு பூச்சி மருந்தை கேட்டு வாங்கி கொண்டான். விஷமானது பேக்டு பாக்கெட்டை தஞ்சம் அடையவும் இனி வாழப்போகும் நேரம் என்பது சொல்ப காலமே என்கிற ஒரு உணர்ச்சி படு வேகமாக பரவ தொடங்கியது. அதுவரை வெளியில் தெரிந்த உலகம் ஒரு நொடியில் அந்நியமாகி இனி இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூட தோன்றியது. அதனால் மனநிலையிலும் ஒரு லேசான தன்மை. விமானத்தில் இருந்து பாராசூட்டில் அண்டவெளியில் குதித்து அப்படியே மிதந்து கொண்டே இருக்கிற மாதிரியெல்லாம் கூட மனதுக்கு தோன்றியது. கால்களும் அதன் போக்கில் போயிற்று. அப்பொழுது எதிரில் அவனுக்கு பரிச்சயமான அவன் நண்பனின் தங்கையான ரேவதி வாதத்தால் சூம்பி போன தனது வலது கை வெளியே தெரியாதபடி புடவை முந்தியால் மூடிக்கொண்டு
இடக்கையில் ஒரு வயர் கூடையை பற்றியபடி எதிரில் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சத்யாவை பார்க்கவும் ஒரு குபீர் பரிதாபம். சத்யா, ஓ ரேவதியா, நீங்களா இப்படி தாடியும் மீசையுமா? ஆமா ரேவதி, அதை விடு. ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? ஒரு வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். எஸ்டிடி பூத் வச்சிருந்தியே, அது என்னாச்சு? அந்த இடத்த வாடகைக்கு விட்ட நபர் காலி பண்ண சொல்லிட்டாரு. எனக்கும் அதுல பெருசா வருமானம் இல்லை. இப்பதான் எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குதே. ஆமா ரேவதி, 10 10 கடைக்கு ஒரு கடையில பப்ளிக் போன் இருக்கு. அதனால அதுல வருமானம் பாக்குறது கஷ்டம்தான். இருவரும் பேசியபடியே நடந்தனர். சத்யாவுக்கும் ரேவதியோடு பேசிக்கொண்டு தன்னை மறப்பது பிடித்திருந்தது. ஆமா, உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டேன். பேப்பர் டிவின்னு எல்லாத்துலயும் அடிபடுறீங்களே. கரெக்ட் ரேவதி, வாழ்க்கையில அடிபடும் போது இதுல எல்லாமும் அடிபடத்தானே வேணும். வேலை குடும்பம்னு சீரா போயிட்டு இருந்தீங்களே, வேலையில என்ன பிரச்சனை? என்னத்த சொல்ல, நான் ஒரு தப்பும் பண்ணல. இப்ப 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். பிரேக் பிடிக்காத ஒரு காரோ லாரியோ நம்ம மேல மோதினா அதை எப்படி எடுத்துப்போம்? அப்ப ஆக்சிடென்ட்னு சொல்றீங்களா? ஆக்சிடென்ட் தான். நாம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட அது இல்லாம போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துருது. என்ன ஆபீஸ்ல நான் சரியா இருந்தோம், மற்றவங்க சரியா இல்லை, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த லாட்டரி விஷயம், அதை விடு ரேவதி, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அது வரணும்னு இருந்தா வரும், அவ்வளவுதான். நான் உழைச்ச உழைப்பு வீண் போயிருந்தா வருத்தப்படலாம். லாட்டரி பணம்ங்கிறது அதிர்ஷ்டம், அது இஷ்டப்பட்டாதானே அது வரும். ஓ, அதனாலதான் யாரு சீட்டை கொண்டு வந்து தர்றாங்களோ அவங்களுக்கு சரிபாதின்னு அறிவிச்சிங்களா? அப்படி இல்லை, முழு தொகையும் எனக்கு கிடைக்கணும்னா தான் அது காணாமலே போயிருக்காதே. இன்னொருத்தர் கைக்கு அது ஏன் போகணும்? அப்ப அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கிறதா தானே அர்த்தம். இது ஒரு விதத்துல 3ஆம் பார்வை. இருந்தாலும் சொல்றேன், சரி பாதிய தர யாருக்கும் மனசு வராது. உங்களுக்கு வந்ததுக்காக பாராட்டுறேன். ஏதோ அந்த லாட்டரியால உன்கிட்ட இருந்து பாராட்டாவது கிடைச்சதே. என் மனைவி என்ன சபிச்சுட்டே இருக்கா. சீட்டை தொலைச்சது அவங்க தானே. அதுக்கு காரணம் என்னோட கெட்ட நேரமா. நான் துரதிர்ஷ்டசாலியா. சத்யாவின் குரல் மழுக்கென்று உடைந்து கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. ரேவதிக்கும் அவன் சோகம் புரிந்தது. அவனுக்கு ஆறுதல் சொல்ல சரியான வார்த்தைகள் அவளுக்குள் அகப்படவில்லை. அவன் கண்களை துடைத்து கொண்டான். சாரி சத்யா, நான் உங்களை வருத்தப்பட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. சேச்ச, அதெல்லாம் ஒண்ணுமில்ல ரேவதி. நான் இந்த சிக்கல்ல இருந்து விடுபட ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையில நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் ரேவதி. சமாளிக்காதீங்க சத்யா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித சோகம். இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு கல்யாணமே ஆகாதது கூட நல்லதுக்குத்தான்னு தோணுது. என்ன ரேவதி, என் குடும்ப வாழ்க்கைய நீ ஒரு உதாரணமா எடுத்துக்காத. ஜெயிச்ச குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கு. உண்மையில யார் சந்தோஷமா இருக்காங்க, யார் துக்கமா இருக்காங்கன்னே தெரியல. நிஜத்துல எல்லாருமே பிறந்துட்டதுக்காக வாழ்றவங்களா தான் இருக்கும். எது அர்த்தமுள்ள வாழ்வு, அதை யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களையாவது ஒரு நல்ல உதாரணமாய் எடுத்துக்கலாம். ரேவதியும் தத்துவார்த்தமாக பேசினாள். அப்படியே பேசிக்கொண்டே நடந்து வந்ததில் அவள் வேலைக்காக சந்திக்க வேண்டிய மனிதனின் இருப்பிடமும் வந்துவிட்டது. சத்யா, நான் வரவேண்டிய இடம் வந்துடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் ரேவதி, ரொம்ப சந்தோஷம் ரேவதி. உன் முயற்சியாவது நல்ல வெற்றியை தரட்டும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். நான் என் காலில் நின்று வாழத்தான் விரும்புறேன். கை விஷயத்துலதான் கடவுள் கருணை காட்டாம விட்டுட்டாரு. வேலை விஷயத்திலேயாவது அவர் கருணை காட்டட்டும். நான் வரட்டுமா? ரேவதி சொல்லிக்கொண்டு விலகினாள். சத்யாவும் ஒரு பெருமூச்சுடன் அவளை நினைத்து ஒரு பெருமிதத்தோடு நடக்க தொடங்கினான். பேண்ட் பாக்கெட்டில் அந்த பூச்சி மருந்திடம் லேசான நிரடல். மனதுக்குள் பூச்சி மருந்தை தான் மட்டும் சாப்பிட்டு இறந்து போவதா, இல்லை அதை கவிதாவுக்கும் கொடுத்து விடுவதா என்று ஒரு குழப்பம். அந்த குழப்பம் சில நிமிடங்களிலேயே ஒரு தெளிவுக்கு வந்துவிட்டது. தான் மட்டும் உயிரை விடுவதுதான் சரி என்ற முடிவிற்கு வந்தவன் அந்த உறுதியை குன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்தான். சித்த சந்நியாசி இனி நான் உபதேசிக்க ஒன்றும் இல்லை என்பது போல பேசிவிட்டார். இருந்தாலும் சில கேள்விகள் விடை தெரியாமல் டேவிட்டின் மனதில் தொங்கிக் கொண்டே இருந்தது. அதில் முதல் கேள்வி, நமக்கு நாம் எந்த தவறும் செய்யாத நிலையிலும் சில துன்பங்கள் நேர்கிறது என்றால் அது கூட சரியானதுதான் என்று எதை வைத்து ஏற்பது? அடுத்தது, ஒரு விஷயத்தை அடைய நன்றாக ஆசைப்படு என்று கூறிவிட்டு ஆசைக்கு எதிராக வாழ்ந்தால்தான் முக்தி என்று சொல்வது முரண்பாடு இல்லையா? இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல்
அவரை விட்டுவிட்டு போக டேவிட்டுக்கு மனம் இல்லை. அதை சித்த சந்நியாசியான தன் குருவிடம் கேட்டும் விட்டார். அவரும் வழக்கம் போல சிரித்தார். சிரித்துவிட்டு, ஒன்று வேண்டும் என்றால் முழுமையாகவும் தீர்க்கமாகவும் ஆசைப்பட்டே தீர வேண்டும். அப்போதுதான் அது வசப்படும். முக்திக்கு ஆசைப்படும் போது நான் கூறிய விஷயங்களை பின்பற்றுவது மிகவும் சுலபம். அடுத்து நாம் ஒரு தவறும் செய்திராத நிலையில் நமக்கு வரும் ஒரு துன்பம் கர்மத்தால் வருவதாகும். கர்மத்தால் வருவதை அனுபவித்துத்தான் கழிக்க முடியும். அதை அனுபவிக்க மறுத்தாலோ விலகி ஓடினாலோ அது விடாது. வட்டியும் முதலுமாக திரும்ப வந்தே தீரும். இதை எதை வைத்து நம்புவது என்கிற கேள்விக்கும் ஒரு சரியான பதில் உள்ளது. சித்த சந்நியாசி முக்கியமான இடத்தில் இடைவெளி விட்டார். வீட்டுக்குள் நுழைந்த சத்யாவுக்கு அடுத்த கட்ட அதிர்ச்சிகள் காத்திருந்தன. ஊரில் இருந்து கவிதாவின் அப்பாவும் அண்ணன் பிரபாகரும் வந்திருந்தனர். அவர்கள் சத்யாவை ஏதோ ஒரு புழுவை பார்ப்பது போலத்தான் பார்த்தனர். வாங்க மாமா. வா பிரபாகர், எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. ஆமா, இது என்ன தேவதாஸ் வேஷம்? பிரபாகர் சத்யாவின் துக்கத்தை வேஷம் என்றது சத்யாவை கொத்தியது. இது வேஷம் இல்ல பிரபாகர், வேதனை. என்ன வேதனையோ, பாதி நாமளா வர வச்சுக்கிறது தானே. பிரபாகர், நீ விஷயம் தெரியாம பேசாத. சரிங்க மாப்பிள, எதுக்கு வெட்டி பேச்சு? நாங்க கொஞ்ச நாள் கவிதாவை எங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம்னு இருக்கோம். பிரபாகர் கிட்டத்தட்ட அவளை விவாகரத்து செய்து அழைத்து செல்பவன் போலவே பேசினான். சத்யாவுக்கு அவன் இதயத்தையே கத்தியால் நறுக்கியது போல இருந்தது. வார்த்தைகள் எதுவுமே வரவில்லை. கவிதா துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு பெட்டிக்கு 3 பெட்டிகள். அதுவே அவள் மாத கணக்கில் தாய் வீட்டில் போய் தங்க போகிறாள் என்பதை உணர்த்தியது. வழக்கம் போல இந்த கூத்தை எதிர் வீட்டு மாமி வாசல்படியில் அமர்ந்து கொண்டு பார்த்தபடியே இருந்தாள். அவளது பார்வையில் ஒரு குரூரம். கை விரல்கள் ஜபமாலையை உருட்டி கொண்டிருந்தாலும் மனமெல்லாம் அக்கம்பக்கத்து மேல்தான் எப்போதும் இருக்கிறது. இது எந்த வகை பக்தியோ எந்த வகை பெண் மனமோ தெரியவில்லை. சத்யா பார்த்து கொண்டே இருந்தான். அவனை விட ஒரு பரிதாபத்துக்குரியவன் அந்த ஊரில் இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆதரவு காட்ட வேண்டுமோ அப்பொழுது ஆதரவு காட்டாத மனிதர்களால் என்னதான் பிரயோஜனம்? மாமா உடைந்த குரலுடன் தன் மாமனாரை கூப்பிட்டான். அவரும் அவனை பார்த்தார். இப்ப கவிதா உங்களோட வர்றதால நான் என்ன செய்வேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அட என்ன மாப்பிள்ள, நீங்க எல்லா வகையிலையும் உங்களால தானே பிரச்சனை. நீதி நியாயம் பேசினதால வேலை போச்சு. அரை மனசா லாட்டரி சீட்டை வாங்கி தந்ததால அதுவும் தொலைஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் ஒளியட்டும்னு சகிச்சுக்கிட்டாலும் கிடைச்ச பரிசுல சரிபாதிய கொண்டு வர போறவங்களுக்கு தருவேன்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு இடத்துல கூட உங்களால சரியான முடிவை எடுக்க முடியலையே. இப்படியே போனா ஹரிச்சந்திரன் சந்திரமதியை வித்த மாதிரி என் பொண்ண நீங்க யாருக்கிட்டையாவது வித்துட்டா? சத்யாவின் மாமனார் கேட்ட கேள்வி இதயத்தை சில்லு சில்லாக சிதறவே அடித்து விட்டது. மாமா போதும் மாப்பிள்ள, எதுவும் பேச வேண்டாம். நாங்க எங்க பொண்ணையாவது காப்பாத்திக்கிறோம். மாமா இது ரொம்ப அதிகம் மாமா. நான் ஒரு பாவமும் அறியாதவன். என் சூழ்நிலை ஒரு 3வது மனுஷனுக்கு வேணும்னா கூட புரியாம போகலாம். ஆனா கட்டின மனைவிக்கே என் நிலை புரியலேங்கிறது எவ்வளவு கொடுமை மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க எல்லாத்திலையுமே ஒரு தனி ரகம். ஊருக்கெல்லாம் ஒரு வழின்னா உங்களுக்கு ஒரு வழி. உங்களோட ஒரு பொண்ணு நல்ல விதமா வாழுறது ரொம்பவே கஷ்டம் மாப்பிள்ள. இது ரொம்பவே அதிகமாமா. கவிதா, உங்க அப்பா பேசுறத கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறிய. என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பா? பேசு கவிதா. நீ தாராளமா உங்க அம்மா அப்பா அண்ணனோட போ. அப்படி போகும்போது என்னை ஏன் இப்படி கேள்விகளால துளைச்சு எடுக்கணும்? நீ இப்படி மௌனமா நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை கவிதா. நான் இப்ப சாகர முடிவுல இருக்கேன். எவ்வளவுதான் நான் சாகர முடிவுல இருந்தாலும் அடி மனசுல ஒரு சின்ன ஆசையா யாராவது வந்து என் முடிவை மாத்தி என்னை காப்பாத்த மாட்டாங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப போனா நான் நிச்சயமா செத்துடுவேன். சத்யா தன் தற்கொலை முடிவை சொல்லியும் கூட கவிதாவிடம் பெரிய மாற்றம் இல்லை. அவன் எதிரிலேயே போய் பெட்டியை கையில் எடுத்தாள். வாங்கப்பா போகலாம் என்று அழைத்தபடி முன்னால் நடந்தாள். வாசல் படியை அவள் நெருங்கிய போது வெளியில் ரேவதி. எப்பொழுதோ அவள் வந்துவிட்டது போல தெரிந்தது. அவள் கைகளில் கவிதா தவறவிட்ட அந்த பர்ஸ். அதை பார்த்த நொடியே கவிதாவுக்கு அவள் வந்த நோக்கம் புரிந்துவிட்டது. கவிதாவின் கண்களும் அகண்டு விரிந்தன. முகத்தில் குபீர் என்று ஒரு பரவச வெளிச்சம். இது உங்க பர்சேதான். இது எப்படி உங்க கையில?
அன்னைக்கு என்னோட எஸ்டிடி பூத்துக்கு போன் பண்ண வந்தது ஞாபகம் இருக்கா? ஆமா. ஓ, அப்பதான் அங்க மிஸ் பண்ணிட்டேனா? ஆமா, அங்க உள்ள ஒரு மேஜை சந்துல இது விழுந்திருக்கு. நான் இப்ப அந்த கடையை காலி பண்ணிட்டேன். இன்னைக்கு கடைசியா மேஜைய அப்புறப்படுத்தினப்போ இது என் கையில கிடைச்சது. பர்ஸ பார்த்த உடனேயே இது உங்களுடையதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரேவதி பேச்சோடு பேச்சாக பர்ஸை நீட்டினாள். கவிதாவும் அவசரமாக அதை வாங்கி பிரித்து பார்த்தாள். உள்ளே எல்லாமே வைத்தபடி இருந்தது. கவலைப்படாதீங்க, அதை நான் திறந்து கூட பார்க்கல. கையில கிடைச்ச நிமிஷம் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். கவிதா லாட்டரியுடன் திரும்பி சத்யாவை பார்த்தாள். அவனிடம் ஒரு மாற்றமும் இல்லை. மரம் போல நின்று கொண்டிருந்தான். அவனிடம் அந்த பர்சு கிடைத்த மகிழ்ச்சியோ துடிப்போ இல்லை. யாருக்கு அது புரிந்ததோ இல்லையோ, ரேவதிக்கு அது புரிந்தது. மேடம், இந்த லாட்டரி சீட்டை ஒப்படைக்கிறவங்களுக்கு சரி பாதி தொகையை தந்துடுறதா சத்யா சார் டிவி பேட்டியில சொன்னதை நானும் கேட்டேன். ஆனா ரேவதி ஒரு பிரேக் விட்டாள். கவிதாவும் அவள் அப்பாவும் அண்ணன் பிரபாகரும் சரி பாதியை அவள் கேட்கப் போகிறாள், கொடுப்பதை தவிர வேறு வழியும் இல்லை என்றும் உள்ளுக்குள் ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டனர். நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? பரிசு தொகையில சரிபாதியே கேட்க போற. எங்களுக்கும் கொடுக்கறது தவிர வேற வழி இல்ல. முடியாதுன்னு நாங்க சொல்லவும் முடியாது. ஏன்னா என் மாப்பிள்ள தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்கா ஒரு டிவியில எல்லாம் சொல்லி இருக்காரு. அப்பா பேசி முடித்தார். கவலைப்படாதம்மா, பணம் கைக்கு வந்த உடனே உனக்கான தொகை வந்துடும். இருந்தாலும் சொல்றேன், இது ரொம்ப டூ மச். ஏன்னா அதிர்ஷ்டம் அடிச்சது என் தங்கைக்கு. அவ வற்புறுத்தி தான் என் மாப்பிள்ள சீட்டையே வாங்கி தந்திருக்கார். ஆனா அதுல பாதி உனக்கு வரப்போகுதுன்னும் போது உனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். பிரபாகர் தன்னுடைய பங்குக்கு பேசி முடித்தான். ரேவதியோ அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? சிரிக்காம என்னங்க பண்றது? இந்த லாட்டரி சீட்டை நான் திருப்பி கொண்டு வந்திருக்கிறது பணத்துக்காக இல்லைங்க. சத்யாவோட உடைஞ்சு போன மனசை ஒட்ட வைக்கத்தான். லாட்டரி தொலைஞ்சது கூட அவருக்கு வேதனையா தெரியல. ஆனா அத மையமா வச்சு நீங்க நடந்துகிட்டதுதான் அவர் வரையில மிகப்பெரிய வேதனை. மொத்தத்துல அவர் பணத்தை பெருசா நினைக்கவே இல்லை. அவர் ஆபீஸ்ல கூட அவர் மனசு வச்சிருந்தா அவரும் லஞ்சம் வாங்கி எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவரோட நேர்மையை விட அவர் சம்பாதிக்க தெரியாதவர்ங்கிற பாயிண்ட் தான் உங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. உங்க குறியெல்லாம் எப்பவும் பணத்து மேலதான் வந்திருக்கு. ஆனா சத்யா வேல்யூவை பெருசா நினைச்சே செயல்பட்டு வந்திருக்காரு. என் வரையில சத்யா ஒரு அபூர்வமான பாத்திரம். அந்த பாத்திரத்தை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். அவர் பாக்கெட்ல விஷம் இருக்கு. அத அவருக்கு வித்த கடைக்காரர் நான் திரும்பி வரும்போது என்கிட்ட விவரம் சொன்னார். தாடியும் மீசையுமாய் இருக்கிற சத்யா பூச்சி மருந்து வாங்கினத சந்தேகப்பட்ட கடைக்காரர் கடை தெருவுல அவரோட பேசிக்கிட்டு போன என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மான்னு சொன்னார். ஆனா அந்த மூணாவது மனுஷனுக்கு இருந்த ஒரு பரிதாபமும் எச்சரிக்கையும் கூட உங்களுக்கு இல்லை. இத்தனைக்கும் அவர் நான் சாக போறேன் என்கிட்ட விஷம் இருக்குன்னு சொல்றார். நான் எப்பவோ வந்துட்டேன். வாசல்ல நின்னபடி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க வரையில பணம் காசுதான் எப்பவும் பெருசு. மனித உறவோ மனசோ அதன் முன்னால ரொம்ப ரொம்ப சின்னது. உங்களை பார்த்து நான் வருத்தப்படுறேன். உண்மையில அவரோட மதிப்பு தெரியாத நீங்க தான் துரதிருஷ்டசாலிகள். என் வரையில சத்யா ஒரு விலை மதிப்பில்லாத மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மதிப்புள்ள மனிதருக்காக லாட்டரி தொகையில சரிபாதிய நான் விட்டு தரேன். இந்த 1 கோடியும் உங்களுக்கு தான். நீங்களே இனி விரும்பி எனக்கு பணம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதும். கடவுளும் என் மேல ரொம்பவே கருணை உள்ளவர். அதனாலதான் எனக்கு வந்த போலியோ அட்டாக்ல 2 கையில 1 கை தான் போச்சு. 1 கை நல்லாவே இருக்கு. இது போதும் நான் பொழைச்சிக்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். பாவம் சத்யா, இனியாவது அவரோட மனச புண்படுத்தாம, அவரை துரதிர்ஷ்டசாலி, பிழைக்க தெரியாதவன், 10ஆம் வசலின்னு எல்லாம் சொல்லாம அவர் கூட நல்ல விதமா வாழ பாருங்க. உங்களை சுத்தி நிறைய பேர் நீங்க எப்ப வலிக்கு விழுவீங்க கைத்தட்டி ரசிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவும் அக்கம் பக்கம்ங்கிறது பொறாமை பிடிச்ச கூட்டமாவே இருக்கு. அதுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போக தெரியல. அவங்க முன்னால நீங்க நல்ல விதமா வாழ்ந்து காட்டணும். காட்டுங்க. பெத்தவங்களும் ஒரு தலையா யோசிக்க கூடாது. 2 பக்கமும் பார்த்து நடுநிலையோட பேச தெரியணும். இனியாவது கவனமா பொறுப்பா நடந்துக்கங்க. ரேவதி ஒரு மலை போல கொட்டி முடித்தாள். அதன் பின் அங்கே யாருக்கும் ஒரு வார்த்தை என்றால் ஒரு வார்த்தை பேச வரவில்லை. அவள் பேச்சில் அப்படி ஒரு யதார்த்தம், அவள் பேச்சில் அப்படி ஒரு சத்தியம்.
சத்யா தொடர்ந்து மரம் போல நின்று கொண்டே இருந்தான். டேவிட் சித்த சந்நியாசியை பார்த்தபடியே இருக்க அவரும் தான் விட்ட இடத்தில் இருந்து ஆரம்பித்தார். ஒரு துன்பம் நமக்கு ஏற்படும் போது அதற்கு சரியான காரணம் இருக்கணும். அப்பத்தான் அதை ஏத்துக்க முடியும். ஒரு காரணமும் இல்லாத நிலையிலையும் துன்பம் வந்தா அதற்கு காரணம் கர்மான்னு நினைச்சுக்கணும்னு நான் சொன்னத எப்படி நம்புறதுங்கிறது உன் கேள்வி. வாழ்க்கையில துன்பம் மட்டுமா ஒருவருக்கு வருது? இன்பமும் தான். கடுமையான ஒரு வெயில் நாள்ல நல்ல மழை பெஞ்சா அது இன்பம். நாம வாங்குற ஒரு பொருள் பல மடங்கு லாபம் உள்ளதா பின்னால மாறினா அதுவும் இன்பம் தான். ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல ஒரு சிராய்ப்பு கூட இல்லாம நம்ம தப்பிக்கும் போது அங்க நமக்கு காயம் படாம போனதே கூட இன்பம் தான். இப்படி நம்ம வாழ்க்கையில நம் சம்பந்தமும் முயற்சியும் இல்லாத நிலையில எவ்வளவோ சந்தோஷங்களையும் நாம அனுபவிக்கத்தான் செய்யறோம். அதுக்கெல்லாமும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? சித்த சந்நியாசி கேட்டுவிட்டு நகர்ந்து கொள்ள டேவிட்டுக்கு அப்பொழுதே கர்மாதான் அனைத்துக்கும் காரணம் என்பது துல்லியமாக புரிந்துவிட்டது. ஆம், துன்பம் வரும்போது மட்டும்தான் எப்படி இது வரலாம் என்று கேட்கிறோம். இன்பங்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் அதையும் கர்மாதான் தருகிறது என்பதை நாம் நினைப்பதில்லை. அதற்காக ஒரு சிறு நன்றியை கூட நாம் கடவுளுக்கு சொல்வதில்லை. இன்பங்களை அனுபவிக்க மட்டுமே ஜென்மம் எடுத்திருப்பது போல நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு காரணம் என்பதை டேவிட் விளங்கி கொண்ட நொடி அவருக்குள்ளும் ஒரு பளிச்சென்ற தெளிவு, நிறைவான ஞானம். அதன் பின் டேவிட்டுக்கு எது வாழ்க்கை என்பதும் அது எப்படிப்பட்டது என்பதும் படம் போட்டது போல விளங்கிவிட்டது. ரேவதி தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று நினைத்து அங்கிருந்து விலக கால் எடுத்த போது, நில்லு ரேவதி என்று தடுத்தான் சத்யா. நின்றவளை நோக்கி மெல்ல நடந்தவன் அவளை நெருங்கி, உனக்கு வேலை கிடைச்ச இடத்துல எனக்கும் ஒரு வேலை கிடைக்குமா என்று கேட்டான். சத்யா, சொல்லு ரேவதி. இனி உங்களுக்கு எதுக்கு சத்யா வேலை? அதான் பணம் வரப்போகுதே, அதுல ஒரு தொழில் செஞ்சு நீங்க 100 பேருக்கு வேலை கொடுங்க சத்யா. இல்ல ரேவதி, உனக்கு எப்படி அதோட பணம் வேண்டாமோ எனக்கும் வேண்டாம். நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அது எனக்கு கிடைச்ச பணம் இல்ல, கவிதா வாங்கினா. அவ அதிர்ஷ்டத்துக்கு அது கிடைச்சிருக்கு. ஆகையால அது அவளோட பணம். என்ன சத்யா, கவிதா யாரோ இல்லையே, உங்க மனைவி தானே? இல்ல ரேவதி, எப்ப நான் செத்துடுவேன்னு சொன்ன பிறகும் அவ அவங்க அப்பா கூட கிளம்பி போக பார்த்தாளோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவ என் மனைவி இல்ல, அவங்க மகதாங்கிறது. சத்யா பேசினது கவிதாவை தோட்டா போல தாக்கியது. விதிர்ப்புடன் அவனை பார்த்தான். அவளை விடவும் அதிக அதிர்ச்சி மற்றும் குழப்பத்துடன் அவள் அப்பாவும் அண்ணனும் பார்த்தனர். அதிகபட்சம் 5 நிமிடம் கூட ஆகவில்லை. அவர்களின் பேச்சு அப்படியே பூமாரங்காய் போல திரும்பி தாக்க தொடங்கிவிட்டது. மூவரிடமும் ஒருவித திணறல். ரேவதியும் அவன் பதிலுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். ரேவதி, வா போலாம். இனி நான் இங்க இவ கூட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நல்ல வேளை நான் இவளை நிர்கதியா விட்டுட்டு போயிடல. 1 கோடி ரூபாய கொடுத்துட்டு தான் போறேன். இனி இவளுக்கு இந்த 1 கோடி தான் புருஷன், இந்த 1 கோடி தான் குடும்பம், இந்த 1 கோடி தான் குழந்தை குட்டி எல்லாம். சத்யாவுக்குள் ஒரு ஆவேசம் நன்றாகவே வேலை செய்தது. அதுவரை அவள்தான் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பூச்சி காட்டினாள். சத்யாவும் ஆரம்பித்து விட்டான். அவர்கள் எதிரில் உள்ளே போய் பெட்டியில் தனக்கான துணிகளை எடுத்து போட்டு கொண்டு வந்தான். ரேவதி அவனது புதிய முடிவை ஒரு பூகம்ப முடிவாகத்தான் பார்த்தாள். சத்யா, அவங்க தெரியாம தப்பு பண்ணினாங்க, ஆனா நீங்க தெரிஞ்சே தப்பு பண்றீங்க என்றான். எப்படியோ தப்பு பண்றேன்னு சொல்லிட்ட. நான் சரியா இருந்தப்பதான் என்னை யாரும் புரிஞ்சுக்கல, இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்கட்டுமே. மாப்பிள, போதும் மாப்பிள, உங்க மன துடிப்பு எனக்கு நல்லாவே புரியுது, எங்களை மன்னிச்சிடுங்க. அவன் மாமனார் அப்படியே ராகம் மாறி போய் விசும்பினார். அந்த பிரபாகரனுக்கு மன்னிப்பு கேட்க வார்த்தைகளே வரவில்லை. இல்ல மாமா, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், தப்பு மேல தப்பு பண்றவன், ஆம்பளைக்கு அழகு உத்தியோகம், அதை கூட நீதி நியாயம் பேசி தொலைச்சிட்டவன். ஆகையால நான் உங்க பொண்ணோட வாழ்ந்தா அது அவளுக்குத்தானே கெடுதல். யார் கண்டது? என் ராசி. இந்த 1 கோடிய கூட யாராவது திருடன் வந்து திருடிக்கிட்டு போகலாம் இல்லையா? எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? விட்டு தள்ளுங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க. கையெழுத்து போட்டு அடுத்த நொடியே அனுப்பிடுவேன். பாருங்க, என் துணிகளோட மட்டும்தான் நான் போறேன், எதையும் எடுத்துக்கிட்டு போயிடல. அவனை அவர்களால் தடுக்க முடியவில்லை. அணையை உடைத்துக் கொண்ட நதிக்கு அடுத்த இலக்கு கடல்தான். சத்யாவும் நேராக ஒரு முதியோர் இல்லத்தில் தான் போய் நின்றான். அவன் முதியவன் இல்லை. இருந்தாலும் அங்கே அவன் எல்லா விதமான பணிகளையும் செய்வதாக சொல்லி ஆதரவு காட்டும்படி கேட்டுக்கொண்டான்.
பரிசு தொகை 1 கோடியை துச்சமாக கருதி உதறிவிட்டு வந்திருப்பவன் அவன் என்று தெரியவும் அந்த முதியோர் இல்ல காப்பாளர் அவனை ஆதரிக்க தவறவில்லை. அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததும் மனைவியை விட்டு பிரிந்ததும் டிவியில் பரிசு விழுந்த செய்தியை விடவும் அதிகமாக பிளாஸ் ஆயிற்று. ஊரே ஆச்சரியப்பட்டு போயிற்று. லாட்டரி சீட்டை திருப்பி தந்த ரேவதிக்கும் பாராட்டுக்கு மேல் பாராட்டு. அந்த பாராட்டுகளுக்கு நடுவில் கவிதா போன இடமே தெரியவில்லை. செய்தி இன்டர்நெட்டில் பரவி உலகம் முழுக்க சென்று விட்டது. அதை பார்த்த ஒரு அமெரிக்க கோடீஸ்வரர் பணத்தை துச்சமாக மதித்த சத்யாவுக்கு $1,00,000 பரிசாக அறிவித்து அதை சத்யாவின் முதியோர் இல்ல அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் செய்து விட்டார். ஒரு ஷில்பா செட்டி விஷயம் டிவியில் எக்ஸ்போஸ் ஆகி அந்த பெண்மணியே கோடிக்கணக்கில் குவிக்கும் போது நிஜமான தியாகியான சத்யாவின் தியாகத்தையும் உலகம் மெச்ச தவறவில்லை. சத்யாவின் 1 வார பரிசு தொகை மட்டும் 30 கோடிகளை தாண்டிவிட்டது. வேண்டாம் என்றால் தேடி வருவதுதான் செல்வத்தின் இயல்பா? சத்யா அதை எண்ணி சிரிக்கிறான். ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்றுதான் அவன் முதியோர் இல்லத்துக்கு வந்தான். ஆனால் இன்று அவன் முதியோர் இல்லத்தையும் உயர்த்தி அதற்கு நிர்வாக இயக்குனராகவும் ஆகிவிட்டான். வாழ்க்கைதான் இப்படிப்பட்ட மாயாஜாலங்களை எண்ணமாக நிகழ்த்துகிறது. அடே அப்பா, அவன் முன்பு பணியாற்றிய நிறுவனமும் அவன் விஷயத்தில் தன் தவறுகளை உணர்ந்து வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டது. பதிலுக்கு பிராயச்சித்தமாக அவனுக்கு பெரிய பதவியை தர தயாராக இருந்தது. ஆனால் சத்யா எந்த நிலையிலும் முதியோர் இல்லத்தை விட்டு செல்ல தயாராக இல்லை. அவனது பெருமைக்குரிய வளர்ச்சியை கேள்விப்பட்டு கவிதாவால் அழத்தான் முடிந்தது. அவள் பெற்றோரும் சேர்ந்து கொண்டு அழுகின்றனர். அவர்களுக்கு இப்போது பணத்தை விட பெரிய விஷயங்கள் நிறையவே இந்த பூமியில் இருப்பது தெரிந்துவிட்டது. அவர்களுக்கும் சத்யாவுக்கும் நடுவில் ரேவதி ஒரு பாலமாகிவிட்டாள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்யாவின் மனதை மாற்றி கவிதாவுடன் அவனை சேர்த்து வைத்தே தீருவேன் என்கிறாள் அவள். அதுவரை கவிதா பொறுமையுடன் இருந்துதான் தீர வேண்டும். வேறு வழி இல்லை. உப்பை தின்றால் தண்ணீர் குடித்துத்தானே தீர வேண்டும். உள்ளுக்குள் ஒளிந்திருப்பது வெளிச்சமாக இருந்தால் அந்த வாழ்க்கை சத்யாவின் வாழ்க்கை போல ஆகிறது. அதுவே இருளாக இருக்கும் பட்சத்தில் கவிதாதான் உதாரணம். ஒளிந்திருப்பது அருளாக இருக்கட்டுமே. இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் பார்க்கிறேன். பாய்.